அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 1281 வேல்ஸ் மலை ரயில் அனுபவங்கள் பத்தி தான் பேச போறார் சாரு. வேல்ஸ் இன்னொன்னும் எல்லாருக்குமே எங்க இருக்குதுன்னு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. லண்டன் அதை எல்லாம் டீட்டெயிலா சொல்லுவார் சாரு. லண்டன்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. சார் லண்டன் போறப்பெல்லாம் வேல்ஸ் போறான்னு தெரியாது. அந்த ரயில் அனுபவத்துல நான் அதை பார்த்த உடனே என்ன நினைச்சேன்னா, ஊட்டியை விட சின்னதா இருக்குமோ அப்படின்றது தோணுச்சு. அந்த மலை இதெல்லாம் பார்த்தோம்னா ஊட்டியை விட சின்னதா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா சார் அது அதிகமா இருக்கும் வேறும் அப்படின்னு சொன்னாரு. காட்ரிஃப் அப்படின்ற இடம் தான் அதனுடைய தலைநகர். அதை பத்திலாம் பல டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் சார் சொன்னா அது நல்லா இருக்கும். 2 வீடியோ கொடுத்துருக்காங்க சாரு. இந்த 2 வீடியோவும் நம்ம பார்ப்போம். சார் அப்புறம் போட்டுக்கலாமா? வீடியோ எப்போ போட்டுக்கலாம்? போடலாம் சார். லாஸ்ட்ல போட்டுக்கலாமா? ஆமா சார். முதல்ல போட்ட ஒரு கற்பனையோட நீங்க சொல்றது ரைட் சார். ஒரு வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோவை ஒரே வீடியோ போட்டுக்கலாமா? போட்டுருங்க சார். சரி, நான் யோசித்தேன். சவுண்ட் இருக்கா சார் அதுல? சார் வேல்ஸ் போயிருக்கீங்களா? அந்த சிட்டிக்கு போகல, பட் லண்டனுக்கு மற்ற இடத்துக்குலாம் போயிருக்கிறேன். நான் வேல்ஸ் போனதில்லை. இந்த கற்பனைன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ராமன் ரத்தனை ராமன் ஒரு படம் இருக்கு. ஏஆர் விஜயா பாடுவா, தெரியுமா? இமேஜினரி அது மாதிரி இமேஜின் பண்ணி போக வேண்டியதுதான் படத்துல. அந்த படத்துக்கு சாப்பாட்டு ராமன் பேர் வச்சாங்க முதல்ல. ஆமா, அது நல்லா இல்லைன்ட்டு அப்புறமேல் தான் நல்லா இல்லைன்னு அப்புறம் ராமன் எத்தனை ராமன். சொல்லுங்க சார் இத பத்தி. சார் அதுதான் நார்மல், இதுதான் அந்த ட்ரெயின், மலையில ட்ரெயின். ஜஸ்ட் பாரு, ஊட்டி ட்ரெயின் மாதிரி இருக்கு. அது மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஊட்டு விட்ட ட்ரெயின். ஊட்டி, இந்த முசௌரி இதுல போதா சார்? ஃப்ரண்ட்ல தான் போதா சார்? ஊட்டியில ரிவர்ஸ்ல ஃபுல் புஷ் பண்ணுவாங்க. ஆமா. ஆமா, நீங்க ஆரம்பிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய நம்முடைய ஸ்டீபன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பயண அனுபவங்கள், என்னுடைய அனுபவங்கள். நான் போயிட்டு வந்த இடத்தை பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன். மற்றபடி இது உண்மையிலே இதுவரை நான் பல மலைப்பிரதேசங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் இது எனக்கு மிகவும் கவர்ந்த ஒன்று. ஊட்டி சார் சொன்ன மாதிரி ஊட்டிக்கு போயிருக்கோம். அது 8652 அடி. அது நம்ம போறதுல அப்படியே சுத்தி சுத்தி ரவுண்டா ஒரு மாதிரியா போகும். இது கொஞ்சம் நேரமா போகுது. இதோட ஹைட்டு பாத்தீங்கன்னா அதுல பாதி தான் இருக்கு. நான் முதல்ல சார்கிட்ட அதிகமா இருக்குன்னு நினைச்சேன். இதுல 3500 அடி தான். தரை மட்டத்துல இருந்து கடல் மட்டத்துல இருந்துட்டு 3500 அடி தான். அது ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான். பட் மேல போற அந்த பாறை அதை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ஏறுது. அதுதான் ஒரு பெரியது. கொடைக்கானல் 7200 அடி. அதை காட்டிலும் சின்னதுதான். இந்த நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து போனா பெரிய மலைகள் தான். இந்த மாதிரி இதுல கொடைக்கானல் போயிருக்கேன். சிம்லாவில் போயிருக்கோம். அது இதை விட கொஞ்சம் அதிகம்தான். எத்தனை அடின்னு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. அதே மாதிரி புனேல மகாபலேஸ்வரர் ஒரு பெரிய ஹில் இருக்குது. அதுலயும் ஏறி இருக்கேன். அங்கே புனேவில 2-3 ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிருக்கேன். பட் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள அந்த இதுல பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப மனதை கவர்ந்த ஒரு இடம். அதை பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நான் பார்த்துட்டு வந்த டீட்டெயில்ஸா சொல்றேன். இதுல முதலாவதாக இதுல நம்ம கூட பங்கு கொண்டிருக்கிறார் சகோதரர் ரெக்ஸ். அவர் லண்டன்ல இருக்காங்க. அவர் தான் எங்க டீம் லீடர். இதை கூட்டிக்கிட்டு போன கைடு, லீடர் எல்லாமே அவர் தான். என்னுடைய சன்னோட ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்கார், லண்டன்ல பக்கத்து வீட்டு இருக்காங்க.
எங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணது, கூட்டிட்டு போனது எல்லாத்தையுமே வந்துட்டு பிரதர் ரெக்ஸ் தான் வந்துட்டு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. நம்முடைய தளத்துல அடிக்கடி வந்து கூட கலந்துக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு இதுல இருக்காங்க. அநேகமா என் சன்னு கூட அவர் வந்து ஏதோ மீட்டிங் இருக்குனாரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னாங்க. அவங்களும் கலந்துக்கிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்றாங்கன்னு தெரியல. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. மிக்க சந்தோஷம். ஆரம்பிச்சலாம் சார். நீங்க ரைட் போட்டுருவாங்க. போட்டுடலாம் சார். தெரியுது இல்ல? தெரியும் சார். இதுல வந்துட்டு ஆக்சுவலா நம்ம அந்த இடத்துக்கு அந்த பீக்கு போனது ஸ்னோடோனியான்னு பேரு. அந்த ஸ்னோடோனியா வரைக்கும் இப்ப நம்ம தொட்டபெட்டான்னு சொல்றீங்களா ஊட்டியில, அத மாதிரி இது வந்து ஸ்னோடோனியான்னுட்டு இந்த இடத்துக்கு தான் நாங்க ஃபைனலா போயிட்டு ரீச் ஆனது. அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது ஜஸ்ட் ஃபார் சார் கொஞ்சம் கீழே லாஸ்ட் லைன். எஸ், இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு வருது. உங்களை வருத்தப்படுத்த விஷயங்களை மறந்து விடுங்கள். உங்களுக்கு சார் முதல்ல போங்க. இந்த டூர்னுடைய ஜஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ். உங்களை வருத்தப்படுத்தும் விஷயங்களை மறந்து விடுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். கடந்து போன கஷ்டங்களை மறந்து விடுங்கள். உங்கள் வழியில் வரும் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது வந்துட்டு ஒரு ஜெனரலா எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. இது மாதிரி இந்த டூர் போறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் இது. நெக்ஸ்ட் சார். சார் நெக்ஸ்ட். நார்மலா இந்த டூர் வந்துட்டு மனிதன் தான் வாழும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு சென்று தங்கி மகிழ்ந்து புத்துணர்ச்சி பெற்று திரும்புவது சுற்றுலா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. மன மகிழ்ச்சிக்காகவும் இன்ப பொழுதுபோக்கிற்காகவும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்பவன் சுற்றுலா பயணி. பயணம் என்பது இன்று நேற்று தோன்றியது அல்ல. மனிதன் தோன்றிய காலத்திலேயே பயணமும் தொடங்கியது எனலாம். வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் உணவு தேடி காடு மேடெல்லாம் அலைந்தான். பிற்கால மனிதன் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினான். இன்றைய மனிதன் இன்பம், இறை தேடல், பொழுதுபோக்கு, அறிவு வளர்ச்சி இவற்றை ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு சுற்றுலா பயணம் போகிறான். இது வந்துதான் நம்ம சுற்றுலா போவதற்கான பொதுவான ஒரு கான்செப்ட். சுற்றுலா என்பதே அன்றாட மனதளவில் அனிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திர வாழ்விலிருந்து சற்று விலகி மனதுக்கு ரம்யமான வெளியிடங்களுக்கு சென்று கணவன், மனைவி, பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவது என்பது தவிர்க்க இயலாத ஒன்று. குடும்ப சுமையை இலகுவாக்க, பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள பெரும்பாலான குடும்பங்களில் கணவனும் மனைவியும் பணிபுரிய வேண்டிய நிர்பந்தம். வீட்டிலேயே பணி செய்தாலும் சரி, வெளியில போயிட்டு அலுவலகத்தை சென்று செய்யும் பணியானாலும் சரி, பணி என்பது செய்து முடிக்க வேண்டிய கடமையாகிறது. இவ்வாறு இருவருமே ஓய்வின்றி பணிபுரியும் போது மன உளைச்சல் ஏற்படுவது இயற்கை. குழந்தைகளின் படிப்பையும் அவர்களின் தேவையையும் கவனிக்க முடியாமல் போய்விடுகிறது. இத்தகைய நேரத்தில் தான் வெளியில் சென்று சற்று ஓய்வெடுத்து விட்டு வரலாம் என எண்ண தோன்றும். இது குறிப்பா நம்முடைய தோழர்கள் வெளியில புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த வீக்கெண்ட் ஆனாக்கா எங்காவது ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த வாரம் முழுக்க அவங்க அடைஞ்சு கிடந்ததுல இருந்து ஒரு விடுதலைப்பட்டு கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகிட்டு வரலான்ற மாதிரி வெளியில போவாங்க. அது வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இங்க உள்ளவங்கள கூட சார் அது வீக்கெண்ட்ல பிள்ளைங்க வந்துட்டு வெளியில எங்கன்னா போயிட்டு வரலான்றத விரும்புவாங்க. அதை நம்ம வந்து அது உள்ளூர் சுற்றுலாவா இருக்கலாம், உள்நாட்டு சுற்றுலாவா இருக்கலாம், அல்லது வெளிமாநில சுற்றுலா, இப்படி ஏதோ ஒரு சுற்றுலான்னு போயிட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சிக்காக நம்ம அதை போயிட்டு வரோம். நெக்ஸ்ட் சார். சுற்றுலா பயணத்தின் வெற்றி முழுக்க முழுக்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலா நம்ம போறோம்னா நாம போயிட்டு பார்க்கும்போது பெரும்பாலான இடத்த சிலதை பார்ப்போம், சிலதை விட்டுடுவோம். அதோட ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது, ஏதோ பார்த்து விடுவோம். சுற்றுலா வழிகாட்டியின் பொறுப்பில் தான் உள்ளது. அப்படிப்பட்ட நல்ல வழிகாட்டி பிற நாட்டு மொழிகள் அறிந்தவராகவும் பன்மொழி அறிந்தவராகவும் இருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் வெளிநாட்டு பயணியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் கூறுவதோடு அல்லாமல் தெளிவான மொழி நடையில் பேச இயலும். மேலும் சுற்றுலா மையத்தின் பண்பாட்டு தன்மை, வரலாற்று பெருமை, மலர்ந்த முகத்துடனான பேச்சு, நகைச்சுவை போன்ற பண்புகள் பயணிகளை திருப்திப்படுத்தும். இப்படி ஒரு கைடு நமக்கு கிடைச்சிட்டு இருந்தாருன்னா நம்ம வெளியில போனாக்கா உண்மையிலேயே அது அப்பதான் சுற்றுலாவா இருக்கும். நாம பாட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட போயிட்டு சும்மா அப்படி போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்து அங்க கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க என்ன ஏது கூட தெரியாது, எங்க போன ஒரு இடம் பார்த்தேன் வந்தேன் அப்படின்னு இருக்கும். பொதுவா நான் எங்கேயாவது போகண்டா நான் முன்னாடி கூட சொன்னேன். போறதுக்கு முன்னாடி அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுக்குவேன். வெதர் அங்க கைடு கிடைக்கிறாரோ இல்லையோ நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் எல்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு அங்க போகும்போது இப்போ ஓரளவுக்கு நம்மளால அதை அதோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு பார்க்கறது ஒரு அளவு இருக்கும். கைடு கிடைக்கலாம் கூட நம்ம பரவாயில்ல, நம்ம அப்படிப்பட்ட தகவல்களோடு போறது மிக்க நல்லது என்று என்னுடைய கருத்தாக இதுக்கு பதிகிறேன். அது மாதிரி எங்களுக்கு வந்துட்டு பிரதர் ரெக்ஸ் வந்திருந்த போது அவர் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்காரு அந்த, ஆனா மேல போற இடத்துல அந்த பகுதிகள் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அவர் எனக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்தாருங்க. அந்த ஸ்னோடன் மவுண்டன் பத்தியான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு புக்கு வாங்கி கொடுத்தாரு எனக்கு. நான் அந்த புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் பார்த்தது பிளஸ் அந்த புக்கில் இருந்த தகவல்கள் அது ஒரு சரித்திர குறிப்பு மாதிரி. எங்களுக்கு யாரும் கைடு கிடையாது, எங்களுக்கு கைடு எல்லாம் இவர் தான், ரெக்ஸ் தான். அதை வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டோம். நெக்ஸ்ட் சார். எங்களுக்கு வழிகாட்டியாக உடன் பயணியாக வந்த சகோதரர் ரெக்ஸ் நவஜீவன் அவர்கள் மேற்கூறிய ஒரு வழிகாட்டிக்கான அத்தனை குணாதிசயங்கள் நிரம்ப பெற்றிருந்ததனால் நாங்கள் எத்தகைய சிரமமின்றி பயணத்தை மேற்கொண்டோம். வேல்ஸ் மொழியை புரிந்து கொண்டு, ஆக்சுவலா அவருக்கு வேல்ஸ் தெரியாது, அதாவது எப்படியே தெரியல, அவங்க பேச பார்த்து இதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு எங்களோட கொஞ்சம் இது பண்றோம். அது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பரவாயில்லையே, நம்ம ரெக்ஸ் நல்லா வேல்ஸ் எல்லாம் கூட புரிய நல்லா பேசுறாரே. சுற்றுலா செல்ல பல இடங்கள் இருந்தாலும் பெரியவர்களும் குழந்தைகளும் குதூகலித்து எங்கள் குழுவினர் தேர்ந்தெடுத்த இடம் தான் வடக்கு வேல்ஸ் தேசத்தில் உள்ள ஸ்னோடன் மலை. இதுக்கிடையில நம்ம ரிஃபாய் பாய் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு சாட்ல. வேல்ஸ் ஹாஸ் a rich history of railways, especially narrow gauge and heritage steam lines. Here are a number of historic or heritage trains and railways in Wales you might find especially interesting, plus some details and what makes them special. If you tell me which part of Wales you are interested, north, south, etc., I can suggest one closest to you. அப்படின்னுக்காரு. இதுல நார்த்து சவுத்து அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. நாங்க போனது வேல்ஸ்ல நார்த் வேல்ஸ் அந்த பகுதியில் உள்ள ஸ்னோடன் மலை. இந்த ஸ்னோடன் மலைன்றது பனி சூழ்ந்த மலை, பனி முகடு. அதுதான் அது இங்கிலீஷ்ல நம்ம சொல்ற அதே ஸ்னோடன் மலை. அவங்களுடைய வேல்ஸ் மொழியில யா வித்யான்றாங்க. அது யா வித்பான்னுட்டு அது பனி முகடு. அதை தான் நாங்க பார்க்கறதுக்காக போனோம். நெக்ஸ்ட் சார். இங்கிலாந்து தேசம் முழுவதும் பல நூறு தேசிய பூங்காக்கள் உள்ளன. ஆனால் சுனோடோனியாவை அனைத்திலும் மிக அழகானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வேல்ஸில் உள்ள சுனோடோனியா பழமையான தேசிய பூங்கா மட்டுமல்ல, வேல்ஸின் மிக உயரமான மலையான யா வித்வா. இது அந்த வேல்ஸ் லாங்குவேஜ்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல பார்த்தோமா ஒய்ஆர்ன்றதுக்கு தி, விதுப்பான்றது மவுண்டைன், த மவுண்டைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அந்த ஸ்லோடன்ன்றது ஸ்னோ, பனியால சூழப்பட்ட அந்த மலை உச்சி, மலை முகடு. மற்றும் வேல்ஸின் மிகப்பெரிய ஏரியான இடின்டெகெட் பாலா ஏரி, இதுகளுக்கு தாயகமா அந்த நேஷனல் பார்க் இருக்குது. பூங்காவில் பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகள், பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல் விரிவடைந்த மலைத்தொடர்கள், தெளிவான ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், வனவிலங்குகள், காடுகள் மற்றும் காடுகள் தரும் புதிய காற்று, இவற்றையெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உண்மையிலேயே நான் லாஸ்ட் டைம் அந்த காந்தலூர் சாலை சொன்ன பாருங்க, அது சமதளத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் ஹைட்டு. இது என்னன்னு கேட்ட நல்ல ஹைட்ல மேல போயிட்டு பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் மலை குன்றுகள், அங்கங்க ஏரிகள், நல்ல பள்ளம் அதை வெட்டிட்டு அப்படியே இது இருக்குது. கடவாய்கள், வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. ரொம்ப அருமையான இடம். நெக்ஸ்ட் சார். இப்போ இது ஒரு சின்ன டவுட் இருக்கு, வேல்ஸ்ன்றது எங்க இருக்குதுன்னுட்டு. இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து மற்றும் வட அயர்லாந்து ஆகிய 4 நாடுகளும்
இது வந்து ஒரு நாடு தான். வேல்ஸ்ன்றது ஒரு கண்ட்ரி. 4 நாடுகளும் ஒருங்கிணைந்து ஐக்கிய ராஜ்யம் என அழைக்கப்படுது. இதுதான் யுனைடெட் கிங்டம். யூகேவில் இந்த 4 இருக்குது. இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து, வட அயர்லாந்து, இந்த 4 சேர்ந்து தான் இருக்கு. இதுல வேல்ஸ் என்பது ஐக்கிய ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு நாடாகும். இதன் எல்லைகள் கிழக்கே இங்கிலாந்தும், மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடலும் ஐரிக் கடலும். வேல்ஸின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஆகும். இங்கு ஆங்கிலமும் வேல்சிய மொழியும் அதிகாரப்பூர்வ மொழிகளாகும். அங்க வந்து இப்போ சமீபத்தில் நாங்க போறப்போ அங்க கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டா, இப்போ அங்க உள்ள நேட்டிவிட்டி ஆஃப் த பீப்புள் வேல்ஸ் லாங்குவேஜ்ல தான் பேசணும், நீங்க இங்கிலீஷ்ல கூட பேசக்கூடாது, நம்முடைய மதர் டேங்க்ல தான் பேசணும்ன்ற மாதிரி பண்ணி அங்க உள்ள கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரும்பாலான போர்டுகள்லாம் பார்த்தா அந்த வேல்ஸ் லாங்குவேஜ்ல தான் போட்டிருக்காங்க. இங்கிலீஷை வந்துட்டு கொடுமான வரல ஒதுக்கி இருக்காங்க. அந்த மாதிரியான இது அங்க உள்ள அந்த மக்கள் வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டுக்கு தான் நாங்க வந்து ரெக்ஸ் ஃபேமிலி, எங்க ஃபேமிலி, இன்னொரு நண்பர் ஃபேமிலி, இப்படி ஒரு 3 ஃபேமிலி சேர்ந்து போனோம். 13 பேர் மொத்தம் எங்க டீம்ல. லாஸ்ட் இயர் தான் 24th மே அன்னைக்கு தான் நாங்க அதுக்கு போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் சார். இதுதான் எங்க டீம் மெம்பர்ஸ். போட்டோ எடுத்தவர் ரெக்ஸ், லெப்ட்ல இருக்கிறவர் என்னுடைய சன்னு, அதுக்கப்புறம் அது என் பக்கத்துல இருக்கிறவர் என்னுடைய பேரன், அதுக்கப்புறம் பேத்தி, பின்னாடி பேரன், சைட்ல ரெக்ஸோட டாட்டர். ஸோ பேக்ல இருக்கிறது என் சன்னு, செகண்ட் சன்னு. திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. இப்படி போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் சார். எங்களுடைய டூர் ப்ரோக்ராம் 24th மே வந்துட்டு லண்டன்ல வந்து ஈஸ்ட் ஹாம்ல இருந்து கிளம்பணும். அங்கிருந்து ட்ரெயின் எடுத்துக்கிட்டு ஈஸ்டர் ஸ்கொயர்ன்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அங்கிருந்து ஈஸ்டர்ன் இன்டர்நேஷனல் இதுக்கு போனோம், ஸ்டேஷனுக்கு. திரும்ப அங்கிருந்து நேஷனல் ரயில் மூலமா அங்கிருந்து கிளம்பி போனோம். ரயில் என்கிற ஒரு ஷீஷோ அந்த இடத்துல போயிட்டு இறங்கணும். அங்கதான் எங்களுக்கு தங்கறதுக்குலாம் அகாமடேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்கிருந்து பஸ்ஸில் ஏறி சாண்டிகோ அந்த இடத்துக்கு வந்தோம். சாண்டிகோ இதில் வந்துட்டு அங்கே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த கோல்டன் சான்ஸ் ஹாலிடே பார்க்கில் கடற்கரை ஒட்டி அமைந்திருந்த அந்த கேரவான்ஸில் வந்துட்டு அங்கே தான் ஒவ்வொருத்தர் ஒரு கேரவான்ஸ் புக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு ரெக்ஸும் என்னுடைய அட்ரஸனும் புக் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் அங்கே போய் தங்குறோம். இது வழியெல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க. லண்டன்ல கிளம்புனதுல இருந்துட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸு பஸ்ஸு மாறி மாறி அப்படி போனதுல பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அது ஒரு சீசோ ஒரு ஓரத்தில் போய் ஸ்டே பண்ணும். நெக்ஸ்ட் சார். இதுதான் வந்துட்டு அந்த கேரவான்ஸ் அந்த இது இருக்கிற இது. இது வந்துட்டு பிரதர் ரெக்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்கலாம் இந்த இடத்துல தான் நாங்கள் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணோம். நெக்ஸ்ட் சார். ஏன் அடிக்கடி இது வந்து ஃபேஸ்புக்கோட கனெக்ட் ஆன மாதிரி போயிடும்? இல்லையா சார், வெளியே வந்துடுதோ? ஒரு செகண்ட் பார்த்து நீங்க பேசுங்க. அதான் இது ஆக்சுவலா நம்ம வந்து கடற்கரைக்கு இப்ப நம்ம மெரினா பீச் எல்லாம் போற மாதிரினா ஒரு மாதிரியான க்ரௌடு. அப்கோர்ஸ் இதுங்க வந்து க்ரௌடு இருக்கிறது மற்றது அது. ஆனா சீஷோர் ஓரத்துல போயிட்டு அந்த சாண்ட்ல பார்த்தா அவ்வளவு சுத்தமா. நம்ம அந்தமானை பத்தி பேசும்போது பேசணும். அஹ் அந்த ஐலாண்டு அந்த இது வந்துட்டு மணற்பாறை வந்து இப்ப துளுரா நல்லா அழகா இருக்குது, ஒயிட்டா இருந்தது கலரு. வாட்டர் வந்து ப்ளூயிஷா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தா எங்க கண்ணு கெட்ட தூரம் வரையிலும் பார்த்தா வெறும் தண்ணி பரப்பு இருக்குது. நல்ல சுத்தமான இது வச்சிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்றாங்க. அங்க இந்த விண்மீல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, வாட்டர்ல இருந்துட்டு இது பண்றது, ஜென்ரேட் பண்ற அந்த விண்மீல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அந்த கடலுக்கு உள்ளவே நிறைய எடுத்திருக்காங்க.
ரொம்ப தூரம் வரைக்கும் பார்த்தா கடல்லையும் நட்டு வச்சிருக்காங்க, போட்டு அந்த விண்மில் இதெல்லாம் போட்டு ஜென்ரேட் பண்றதுக்கு. இது இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு கேரவான்ஸ் இவங்க புக் பண்ணி வச்சிருந்தது. அப்கோர்ஸ் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வெளியில போய் தங்கும் போது நார்மல் இதில் இருக்கிறத காட்டில இது கொஞ்சம் அஹ், அந்த கேரவாஸ் எல்லா ஃபெசிலிட்டி உள்ள இருக்குது. நல்லா அருமையான இதுவா இருந்தது. எல்லா இதுவும் போட்டிருந்தாங்க. தங்கியிருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் சார். தெரியல எதுக்காக வருது இல்ல இங்க. அந்த நான் எனக்கு பிக்சர் வந்து சரியா பிக்சர் வந்தது. எல்லாமே ஃபேஸ்புக்கோட கனெக்ட் ஆயிருக்கு. ஃபேஸ்புக் கூட வருதுங்களா? ஓ. ஆமா, கனெக்ட் ஆயிருக்கு. இல்ல அது இங்க அந்த நான் லிங்க் இங்க போயிடுச்சு. ஐ see. ஓகே, சம் ஆஃப் த பிக்சர்ஸ் வந்துட்டு அதுல இருந்து டவுன்லோட் பண்ண இருக்கலாம். கரெக்ட். நெக்ஸ்ட் இது என்னுடைய மனைவியோட நாங்க போயிருந்த இது. நெக்ஸ்ட் சார். ஓகே, பிக்சர்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஃபேஸ்புக்ல தான் நான் டவுன்லோட் பண்ணேன். அந்த லிங்க் டவுன்லோட் எடுக்காம பண்ணல, டவுன்லோட் அந்த பண்ணிட்டு லிங்க் வந்தது. எடுக்கல. கரெக்ட், அதான் லிங்க் எடுக்கல. ஆ, டவுன்லோட் பண்ணிட்டு லிங்க் எடுக்காம விட்டுருக்கோம். ஓகே, சாரி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி சரி சரி. அது அது இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிருக்கும் போது அந்த அவங்க இந்த வாரம் முழுக்க அவங்களுக்கு கொஞ்ச காலம் வந்துட்டு இந்த பிள்ளைகளோட போய் அது வரைக்கும் வந்து அவங்க ஆபீஸ் வேலைன்னு எந்த நேரமும் பார்த்துட்டு நான் கண்கூட பார்த்தேன். பிரதர் ரெக்ஸோ என்னோட சன்னோ மற்ற வந்திருந்த அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தா எந்த நேரமும் அவங்க வந்து மீட்டிங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னுட்டு சாப்பிட கூட மாட்டேன்றாங்க. அவங்க அந்த நேரம் எல்லாம் வச்சுட்டு எப்ப பாரு வேலை வேலை வேலைன்னு அதையே பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ பிள்ளைங்கள்லாம் வெளியில போர் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்குது. ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கு வந்தாலும் அதுங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாம இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு போகும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க அது போறதுல. கோல்டன் சாண்ட்ஸ் ஹாலிடே பார்க் இது அந்த இருந்த அந்த இடம், அது கடற்கரை பிரதேசம். இங்க வந்துட்டு அழகிய ஸ்னோடன் மலைக்குன்றுகள் மற்றும் ஸ்னோடன் தேசிய பூங்கா அது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த அதுதான் சென்டர் பாயிண்ட். நாங்க தங்கி இருந்த இடம் ஒரு சென்டர் பாயிண்ட். கோல்டன் சாண்ட்ஸ் ஹாலிடே பார்க் ரயில் நார்த் வேல்ஸ் கடற்கரையில் உள்ள ஒரு சில பூங்காக்களில் உண்டாகும். இந்த பார்க் 100 ஆண்டுகளுக்கு மேலாக விடுமுறை நாட்களை இன்பமாக செலவிட ஒரு விருந்தினர்களுக்கு ஏற்ற இடமாக இருக்கிறது. இது நார்த் வேல்ஸில் உள்ள கின்மெல் விரிகுடாவில் கின்மெல் பேல அந்த இடத்துல உள்ள பேரு உள்ள கடற்கரைக்கு அருகிலேயே அற்புதமாக அமைந்துள்ளது. இது குடும்பமாக வந்து கடலோரத்தில் விடுமுறையை கழிக்க விரும்புவோருக்கு ஏற்ற இடமாகும். நார்த் வேல்ஸின் அழகை ரசிப்பதற்கு ஏற்ற சிறந்த இடமாக இது உள்ளது. ரயில் கடற்கரை நகரம் மிக அருகில் உள்ளது. இருப்பினும் அருகில் பிரஸ்டாட்டின், கோல்வின் பே மற்றும் லாட்னோ கிரே இதெல்லாம் இருக்குது. இந்த இடமெல்லாம் இருக்குது. ஸ்டோர் இந்தியா தேசிய பூங்காவுடன் அற்புதமான கடற்கரை உல்லாச பயணத்துக்கு ஏற்ற இடமாகும். உண்மையிலே அந்த பீச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அப்படியே போயிட்டு நம்ம போனோமா எந்தவித ஒரு இதுவும் இல்லாத கூட்டம் அதிகமா கிடையாது. அது தட் இஸ் த மெயின் ரீசன் நினைக்கிறேன். நாம நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஒரு ஃபேமிலியோட போறோம்னா பார்க்கறதுக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம மெரினா பீச் இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த பே ஆஃப் பெங்கால் ஆகட்டும், அரபிக் இதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்தியன் ஓஷன் பார்த்துருக்கோம். இந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து வரும்போது நமக்கு அந்த இரைச்சல் இது ஒரு விதமான அனுபவம். வேவ்ஸ் எல்லாம் அப்படி வரும்போது அந்த சவுண்ட் கொடுக்கறது, அது உயரமா எழுப்பிக்கிற வருது. இது வந்து நிசப்தமா இருக்குது. இந்த சீலாம் நிசப்தமா இருக்குது. இட்ஸ் நாட் பேக் வாட்டர்னு சொல்ல முடியாது. இது ஆக்சுவலி சீ தான். பட் அந்த வேவ்ஸ் எல்லாம் கடற்கரை ஒட்டி வரல ஒண்ணு. செகண்ட் வந்து அந்த பீச் வந்து அவ்வளவு நீட்டாக இருக்குது. அந்த க்ரௌட் இல்லாதனாலும் இருக்கலாம். இது அடுத்த ரீசன். தேர்ட் வந்து இந்த விண்மில்ஸ் அங்க வச்சுட்டு இருக்காங்க பாரு. கடல்ல பாட்டு நட்டுட்டு வச்சுலாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. அந்த லைட் ஹவுஸ்ல இருந்துட்டு லைட் போடும்போது பீச்சுக்கு போய் பார்த்தோமா ரொம்ப ரம்மியமா இருக்கும். இந்த லைட் அப்படி கிளிட்டர் ஆகும்போது அந்த கடல்ல இருக்கிற அந்த தண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல காட்டுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த லைட் ஹவுஸும் இருந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையான இடமா இருந்தது. நாங்கள் இந்த இடத்துல தங்கி இருந்த இடத்துல. நெக்ஸ்ட் சார். இது என்னோட பேத்தி. என்னுடைய பேத்தி அங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் சார். நம்ம ஊர் மாதிரி பிள்ளைங்க அந்த கடற்கரைக்கு போக பார்த்து ஐயோ கடல்ல இறங்கிட போது பிள்ளைங்க அப்படி இப்படின்னு பயப்படுற பாரு. அது மாதிரி இதுக்கெல்லாம் பயப்படல. ஏன்னா அது ஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்குது அப்படியே. அதனால அந்த பிள்ளைக்கு தைரியமா போகுதுங்க. விட்டாங்க கடலுக்குள்ள நடந்து போயிடுவாங்க பாரு. அந்த அளவுக்கு அதே நிசப்தமா இருக்குது.
பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்குது. பிள்ளைங்களும் ரொம்ப ஜாலியா இந்த பாருங்க அது பாட்டு கையை கோத்துட்டு அது பாட்டு போயிட்டே இருக்குது. நாங்களும் யாரும் பயப்படல. ஜாலியா போகுதுங்க பிள்ளைங்க பாட்டுக்கிட்டு. அவனுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுது. குழந்தைகளுக்கு ஒண்ணு பெரியவங்களை காட்டில அந்த பிள்ளைக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்க உள்ள மக்கள் அவங்களோட சேர்ந்து குரூப் போட்டோலாம் இதெல்லாம் எடுத்துக்கிச்சுங்க. கூட இருந்து இருந்து அதை அந்த மாதிரியான நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பிள்ளைங்களுடைய அந்த இதுல வந்துட்டு நெக்ஸ்ட் சார் சார் கொஞ்சம் இது பண்ணி காட்டுங்க. சார் சரி. கரெக்ட். நான் அதை அது கீழே லிங்கை வந்து ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். நான் அங்க இருக்கும்போது எவ்ரிடே வந்துட்டு ஃபேஸ்புக்ல போட்டுட்டே இருந்தேன். என்னுடைய டெய்லி அங்க பார்த்தது போனதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த படத்தை தான் இதுல டவுன்லோட் பண்ணேன். அப்போ பண்ணும்போது லிங்கை ரிமூவ் பண்ணாதான் அப்படியே லிங்கோட சேர்ந்து இதுவாயிட்டு பிக்சர். அதனால அதான். ஆஹ் அடுத்த நாள் நாங்க அங்க போயிட்டு ஒன் நைட் அங்க ஸ்டே பண்ணோம். அடுத்த மறுநாள் என்ன பண்ணிட்டேன், காலை 7 மணி அளவு பயணத்தை தொடங்கினோம். முதலில் சாண்டிகோவில இருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு பேர் ரயில் RHYL ரயில் சிட்டின்னுட்டு அங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ரயிலுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். இப்ப பாருங்க இந்த டிராவல் வந்து நாங்க இந்த பிள்ளைகளுக்கு நாங்க பெரியவங்களுக்கு காட்டில பிள்ளைகளுக்கு இத மாதிரி இந்த இடத்துல இறங்கணும் ஏறணும் இந்த இப்படிலாம் பஸ் இருக்குது ட்ரெயின் இருக்குது அப்படின்னு பல விதத்தையும் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு பிள்ளைகளுக்கு நல்லா பார்க்கறதுக்கு அது ரொம்ப பிள்ளைங்க இது பண்ணாங்க. அங்க இருந்துட்டு ரயில்ல இருந்துட்டு பேங்கூர் வர்றதுக்கு போகணும். அது வரைக்கும் ரயில் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸ், சாரி 27 மைல்ஸ், 44 கிலோமீட்டர்ஸ். அங்கிருந்து ஒரு 40 மினிட்ஸுக்கு ஆச்சு. அங்க போற அந்த ட்ரெயின்ஸ் நேம் அவந்தி கோஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபார் வேல்ஸ். இந்த ட்ரெயின்ஸ்ல ஏறி அங்க இந்த பாங்கோ என்ற இடத்துல போயிட்டு இறங்கணும். அதுதான் இந்த ட்ரெயின்லாம் போற அந்த இதுல ஸ்டேஷன், நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி. அங்க பாங்கோர் வந்துட்டு known as the Queen City. Modern Bangkok was established in the mid 19th century with the lumber and shipbuilding industries. பாங்கூர் ராணி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. நவீன பாங்கூர் 19ஆம் நூற்றாண்டு மத்தியில் மரம் மற்றும் கப்பல் கட்டு தொழிலுடன் நிறுவப்பட்டது. பாங்கூர் வேல்ஸின் பழமையான நகரம் மற்ற இங்கிலாந்தின் சிறிய நகரங்களில் ஒன்றாகும். இங்க வந்துட்டு இறங்கணும். அங்கிருந்து இறங்கி மறுபடியும் ஒரு பஸ் பிடிக்கணும். அப்படி விட இந்த டிராவல்ஸ் கூடுமான வரையில் இந்த மாதிரி இதுல போனாங்க. தனி இதுக்குன்னு எதுவும் வேற எதுவும் வண்டிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போகாத ட்ரெயின்ஸு பஸ்ஸு இந்த மாதிரி தான் போகணும். பாங்கூர்ல இருந்து மறுபடியும் நாங்கள் பஸ் பிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இதுதான் எங்க டீம் மெம்பர்ஸ். அது அங்க பாங்கூர் ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்தது. இப்போ இறங்கின உடனே ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த பஸ் நினைக்கிற அவர் தான் பிரதர் ரெக்ஸ், இந்த பதில் நினைக்கிறார். இது என்னுடைய எல்ட்ரஸ் எடுத்தாங்க அந்த போட்டோவை. நெக்ஸ்ட் சார் பிக்சர் அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு போயிடுது? லிங்க் போயிடும். ஒரு 2-3 படம் தான் அதுக்கப்புறம் அதே லிங்க் எடுக்க தான் மறந்துட்டு. இது போனதே ஒரு டூர்ன்றதுனால பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே நமக்கு இறங்கியாதுகளுக்கெல்லாம் இப்போ நம்ம ஊர்ல ஒரு பிள்ளைகளை கூட்டிட்டு போனா கூட அந்த இடத்துல ரோடுல வந்து பார்த்து கிராஸ் பண்ணு அது பண்ணு இது பண்ணு நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகும். நாம டென்ஷன் ஆகிடும். ஆனால் எங்க பிள்ளைகளை ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டோம். அவங்க பாட்டு ஜாலியாக அதுக்கு பாட்டு ஒரு பக்கம் போக பெரியவங்க ஒரு பக்கம் கதை பேசிட்டு போக அப்படிதான் அந்த டூர் முழுக்கவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அங்க இருந்துட்டு லேன்பரிஸ்னு ஒரு கிராமம் வில்லேஜ், அதுதான் வந்து இப்போ பாட்டம் ஆஃப் தட் அந்த இது ஸ்னோடான் மவுண்டைனு. அங்கேருந்து S2ன்னு ஒரு பஸ்ஸு, அதில் ஏறி அது ஒரே பஸ் தான் இந்த S2ன்னுட்டு. ஆனால் ஃப்ரீக்வன்சி நிறைய இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி இப்படின்னு வந்துட்டு போகுது. அங்கே இருந்துட்டு இந்த லேன்பரிஸ்ன்றது வடமேற்கு வேல்ஸில் கிணற்றில் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அங்கே போய் இறங்கணும். இந்த கிராமம் மக்கள் கூட்டமாக வாழ்ந்து வரும் ஒரு இடமாகவும் மற்றும் தேர்தல் நடைமுறையின்படி இது ஒரு வார்டாகவும் இயங்குகிறது. இங்கு லின்பேடர் ஏரியின் தெற்கு கரையிலும் வேல்ஸின் மிக உயரமான மலையான ஸ்னோடன் அடிவாரத்தில் உள்ளது. இதுதான்
அந்த வேல்ஸ்ல ரொம்ப ஹையஸ்ட் பீக் வந்து அந்த ஸ்னோடன். அந்த ஸ்னோடனுடைய இதுல வந்துட்டு அடிவாரத்துல தான் இந்த வில்லேஜ் இருக்குது. இங்க இருந்து தான் ட்ரெயின் ஏறணும். இது ஸ்னோடனியாவில் நடைப்பயிற்சி, மலை ஏறுதல், மலை பைக்கிங் மற்றும் குதிரைவண்டி, மலையேற்ற அத்துடன் ஸ்கூபா டைவிங் போன்ற நீர் விளையாட்டுகள் உட்பட இப்ப வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு மையமாகும். அங்க கீழே இதெல்லாம் இருக்குது. ஆள் இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாம் அங்க இருந்து அங்க போய் பார்த்தா ஆக்சுவலா டூர் வரவங்க கொஞ்சம் தான். இவங்க வந்து மவுண்டனர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தா சின்ன எல்லா வயசுல இருக்காங்க. ஒரு ஒரு 10 வயசு பையன்ல இருந்து பார்த்தேன் நானு. அதுக்கு மேற்பட்டவங்க ரொம்ப வயது முதிர்ந்தவங்களா கூட போறாங்க. அந்த இதோட யூனிஃபார்மோட மலையாட்டத்துக்கான யூனிஃபார்மோட போட்டுட்டு நல்லா அழகா கூட்டம் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வராங்க. நாங்க போனது ஒரு வீக்கெண்டு. அதனால பெரும்பாலான கூட்டத்தையும் அதிகமா பார்க்க முடிஞ்சது. டூருன்னு வரவங்க ரொம்ப குறைச்சல் தான். அதிகமா இல்லை. மற்றபடி இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய போறாங்க. வேல்ஸின் துறவியான செயின்ட் பெரிஸ் நினைவாக, செயின்ட் பெரிஸுக்கு பதில் இவங்க லான்பெரிஸ்ன்றாங்க. செயின்ட் பெரிஸின் நினைவாக இக்கிராமத்துக்கு லான்பெரிஸ் என்ற பெயர் இருந்தது. இது லோம்பார்டியில் உள்ள இத்தாலிய நகரமான மோர்போக்னோவுடன் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இத்தாலியிலிருந்து ரெண்டா பிரிஞ்சது. இது ஒரு பார்ட்டு, அந்த பக்கத்துல இன்னொரு பார்ட்டு இத்தாலியோடு இருக்குது. லான்பெரிஸில் பார்க்க வேண்டிய இடங்கள் அநேகம் உண்டு. எங்களுக்கு நேரம் போதுமானதாக இல்லாததால் ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள இடங்களை மட்டும் பார்வையிட்டோம். நாங்க வந்துட்டு அதிகமான நாள் எடுத்துக்க முடியல. ஏன்னா அடுத்த நாள் இவங்க ஆபீஸுக்கு போகணும் அப்படின்றதுனால இது ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஷார்ட் ட்ரிப் மாதிரி எடுத்துக்கிட்டு அங்க இருந்துட்டு கிளம்பணும். இங்க இருந்து மேலே போனோடனே பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் ஈட்டபிள்ஸ்ல என்னென்ன கொடுக்கணுமோ எங்க டீம் உள்ளவங்க அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இவர் மிஸ் ஆர்வம்னு பேரு, இந்த மொட்டை தலையா இருக்காரு இவரு. அடுத்த ஃபேமிலி இன்னொரு ஃப்ரெண்டு பின்னாடி நிக்காம்பர் அவன் என் பேரன், இந்த சைடு இவரும் என் சன்னு. ஆள் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க வரைக்கும் அப்படி இருந்துக்கிட்டு அது பண்ணாங்க. நெக்ஸ்ட் சார். ஸோ உங்களுக்கு இடைஞ்சல் அதிகமாக கொடுத்துட்டேன் போட்டுட்டு. இல்ல இல்ல அது முன்னாடி இல்ல இது ஒரு பேசுன அனுபவம் தான் சார். எனக்கு இது ஒரு அனுபவம் தான். இல்ல ஆமா. எனக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நான் இங்க போடும்போது ஆ, அதான் எனக்கு தெரியல. நான் ஒரு காப்பி அதோட காப்பிக்கு வச்சிருக்கேன். நான் போட்டு பார்த்த ஒரு ட்ரையல். எனக்கு இந்த லிங்க் அப்ப தெரியல. ஒரு வரலாற்று அனுதல் வந்துட்டே இருக்கும் நான் நினைச்சு சரியா இருக்குன்னு நினைச்சிட்டேன். ஆனா அந்த லிங்க் ரிமூவ் பண்ணுறது எனக்கு இப்ப தெரியுது. கரெக்ட். இது எனக்கு ஒரு அனுபவம். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறது இது மாதிரி சிக்கல்லாம் இல்லாம பண்ணிக்கலாம். நீங்க போட்டிருந்தா கூட கொஞ்சம் உங்களுக்கு சிரமம் ஆயிருக்கும். ஆமா சார். ஆமா ஆமா. நம்ம ரிஃபாய் பாய் கூட அதை பத்தி ரொம்ப விளக்கமா போட்டிருக்காரு. இது வந்து ஒரு நேரோ கேஜுக்கான பெயர் பெற்ற இடம்ன்ற மாதிரி போட்டிருக்காரு. இந்த லான்பெரிஸ் மலைவாச ஸ்தலம் இயற்கையின் கொடை எனலாம். எங்கு பார்த்தாலும் மரவனங்களாக காட்சியளிக்கிறது. முதலில் ஸ்டோர்களின் அடிவாரத்தில் உள்ள ஏரிக்கரையை பார்த்தோம். ரொம்ப பெரிய ஏரி. அந்த இதெல்லாம் பார்த்தோம். தண்ணிலாம் நல்ல எல்லோயிஷா பார்க்கறதுக்கு. மலை அடிவாரத்தில் ஒரு ஏரி இருக்குதுன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நல்ல பெரிய ஏரி, நல்ல அழகா இருந்தது. ஏரிக்கரை தண்ணீருக்கு அருகில் நடந்து போனால் சோர்வாக இருந்தாலும் புத்துணர்ச்சி கிடைத்துவிடும். எங்கள் பிள்ளைகளுக்கு மலை ரயில் ஏறிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்ததுனால் ரயில் நிலையத்தை நோக்கி நடந்தோம். அந்த ஏரிக்கரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். இங்கு மலையேற்றத்துக்கு 2 பாதைகள் உள்ளன. அவை லான்பெரிஸ் லேக் ரயில்வே. நாங்க இருந்தது அந்த லான்பெரிஸ் லேக் ரயில்வே. இன்னொன்று வந்துட்டு அடுத்த பக்கத்துல இன்னொரு பகுதியிலிருந்து வருது. இவை இரண்டில் ஸ்னோடர் மவுண்டன் ரயில் பிரமிக்க வைக்கும் ஐபாட் எரிரி மையத்தின் வாசல் இருந்து மலை மேல இருக்குது. இன்னொரு சைட்ல இருந்து வருது. அது நாங்கள் அந்த பக்கம் போகல. நாங்க இங்கிருந்து ஏறிட்டோம். இதை நாங்கள் தேர்வு செய்தோம். ஸ்னோடெனியா தேசிய பூங்காவில் உள்ள லான்பெரிஸ் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளது. நகரத்திலிருந்து ஒருவர் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் உள்ள மிக உயரமான மலையின் மீது ரயிலில் பயணம் செய்ய வேண்டும். அல்லது 3000 அடிக்கு மேல் உள்ள ஒரு நிமிஷம் இருக்கு. என்ன அது லிங்க் எடுக்கிறீங்களா சார்? இல்ல இல்ல அது நீங்க பேசுங்க. அதனால நாங்க வந்து போனது கொஞ்சம் அது இன்னொரு சைடு வர்றதை காட்டு இது பெட்டர்னு சொன்னாங்க. இது வந்து நிறைய பிள்ளைங்க என்ஜாய் பண்ணணும். அதுதான் என்னுடைய மெயின் இது வருது. 2 பக்கம் பார்த்து இது நம்ம நாட்டுல தான் இந்த சில மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அங்க போனது பார்த்தா நம்ம விட மூட பழக்க வழக்கம் நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேய்
சாஸ் அது இதுன்றது நம்ம விட அதிகமா அவங்க அதுல ஊறி திளைச்சு போயிருக்காங்க. இந்த இந்த ஸ்னோடன் இதுல பாத்தீங்கன்னா உடனே நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்குது. ராட்சசன் வரான், அவன் வந்து ராத்திரியில வந்து உலாத்துறான், அவன் பெரிய உயரமானது இருக்கிறான் அப்படின்ற கட்டுக்கதைகள் நிறைய வச்சுட்டு இருக்காங்க அவங்க. அந்த கட்டுக்கதைகளை இது மாதிரி ஒரு மலை பிரதேசத்துல அங்க உள்ள நடந்து நடக்காததெல்லாம் கற்பனையா சேர்த்து வச்சு சில கதைகள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. 3000 அடிக்கு மேல் உயரமான மலை உச்சிக்கு செல்ல பல வழிகளில் நடந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு இந்த இடம் தகுதியானது. இங்க வந்து இந்த ட்ரெயின் போற ரூட்டுக்கு பக்கத்திலேயே மவுண்டனிங் வரவங்களாம் மலையாடுறவங்கலாம் அது பக்கத்திலேயே நடந்து வராங்க. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு நாங்க ட்ரெயின்ல போறோம், அது பக்கத்துல இவங்க நடந்தே வராங்க. ரொம்ப சந்தோஷமா இது. அங்கிருந்து அவங்க கை ஆட்டுறாங்க, பஸ் ட்ரெயின்ல இருக்கிறவங்க கை ஆட்டுறாங்க. இப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்ல வீடியோஸ் இருக்குது. பட் ரொம்ப எல்லாம் பெரிய பெரிய வீடியோஸா இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி இங்க போடுறதுக்கு டைம் இருக்காது. அதனால நான் காட்ட முடியல. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதுவா இருக்கும். இதுல ஒரு இது மட்டும் இருக்காது, நம்ம அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார். இல்ல நெக்ஸ்ட். இந்த மாதிரி வந்துட்டு அந்த மலையில போகும்போதே வழியில வந்துட்டு நமக்கு ஜஸ்ட் லைக் நம்ம மலையில ஏறுறோன்னா தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ட்ரெயின் வந்து அவ்வளவு அழகா கொண்டுட்டு போறாங்க. நம்ம ஊட்டி எல்லாம் போகும்போது பார்த்திருப்போம். அது அங்க எங்கேயும் அவ்வளவு ஸ்டீப்பா ஏறின மாதிரி எனக்கு நான் பார்க்கல. அதே மாதிரி ஷிம்லாவுக்கு போற இடத்துலயும் சரி, அது ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல தான் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பிளைன்ல போற மாதிரி தான் போகுது ட்ரெயின். அது பெரியதா நம்ம இதுவாகல. இது என்ன கேட்டா ஜஸ்ட் நம்ம ஏணி வச்சு ஏறுறோம் பாருங்க, அத மாதிரி போகுது ட்ரெயின். கீழே இருந்துட்டு அப்படியே இது லாண்ட்பஸ் அருகாமையில் லின்பேடன் மற்றும் லின்பரிஸ் என்ற இரட்டை ஏரிகள் சோழர் மரத்தின் வழியாக வெட்டப்பட்டு லான்பரிஸ் கணவாய் உருவாக்குகிறது. அதன் கரடுமுரடான குன்றுகள், அழகான ஏராளமான பலகை சுரங்கங்கள் இதெல்லாம் விட்டு போகுது. இந்த அழகுக்காகவே லான்பரிஸுக்கு ஏராளமான பார்வையாளர்கள் வந்து போகிறார்கள். இது உண்மையிலே வரலாற்றில் ஒரு ஈர்க்கக்கூடிய இடமாகும். இருப்பினும் இன்னும் அமைதியான இயற்கை காற்று தக்க வைத்துக் கொண்டுள்ளது. வேல்ஸின் நவீன தொழில்துறை அதிசயங்கள் இல்லை என்றால் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நீர்மின் நிலையம், மலையின் உள்ளே போடப்பட்டுள்ள சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகளுக்கு மத்தியில் கட்டப்பட்டு நீரை கொண்டு செல்லும் குழாய்கள் ஆகியவை சாத்தியப்பட்டிருக்காது. இவங்க அந்த நவீன தொழில்துறை அதிசயங்கள்லாம் இருந்ததுனால தான் இவங்க இங்கிருந்து மேலே வாட்டரை கொண்டுட்டு போறாங்க, பக்கத்தில் ரோடு போடுறாங்க, ட்ரெயின் ரூட்டு போடுறாங்க, இதெல்லாம் கொண்டுட்டு போறாங்க. மலை மேல வந்துட்டு ரொம்ப அந்த மலை இதுதான் மெயின். இந்த டூர்னுடைய பர்பஸே வந்துட்டு ட்ரெயின்ல ஏறத நாங்கள் ஊட்டியில கொண்டுட்டு காட்டுப்போம் பிள்ளைகளை. இங்க வந்து ஊட்டிக்கு ட்ரெயின் வாங்க கூட்டு போறாங்க. ஆனா இது வந்து பாருங்க, மலை மேலே ஏறுவதற்கு பல் சக்கரங்களும் கூடிய ரயில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரயிலை இழுப்பதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ள தண்டவாளங்கள் ரேக் ரயில்ஸ் ஒட்டாத சாய்வுடன் 5.5 அடி உயரத்தில் 5 அடி ஒன்று என்று செங்குத்தாக அமைக்கப்பட்டுள்ளது. ரயிலானது 5 மைல்களுக்கும் குறைவான தூரத்தில் 3100 அடிக்கு மேல் நோக்கி ஏறுகிறது. இது மொத்தமே வந்துட்டு 3500 அடி தான். இதுல இந்த 3500 அடி ஜஸ்ட் லைக் நம்ம லேடர்ல ஏறுற மாதிரி தான். அப்படியே மேல் நோக்கி போற மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே போது. அதை பாட்டுட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வண்டி வந்து ஸ்மூத்தா அடிதுவாது. இரண்டாவதாக, ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இது பிரிட்டன்ல இதுதான் ரொம்ப டாலஸ்ட் பீக்கா இருந்தது ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் வேற ஒன்று வந்தது, இதை இது அடிச்சிருது. கடல் மட்டத்திலிருந்து 3493 அடி உயரத்தில் உள்ளது. மலையின் உச்சி நிலையம் அந்த டாப் தான் வந்து ஸ்னோடன் சம்மிட் ஸ்டேஷன்றாங்க. அதுதான் ஹையஸ்ட் பீக் லாஸ்ட் நம்ம தொட்டபெட்டான்னு சொன்ன பாருங்க. அது மாதிரி இது வந்து ஸ்னோடோனியா சமித் ஸ்டேஷன் அப்படின்றாங்க. இந்த சாதனை இது வந்து இந்த இதுதான் பிரிட்டன்லயே ரொம்ப ஹையஸ்ட் மவுண்டைன்னு சொன்னது. அது இப்ப சமீபத்தில் 2001 டிசம்பர்ல ஸ்காட்லாந்துல ஏவிமூர் அருகே ஒரு கெய்ன்காம் மவுண்டைன் ரயில்வேன்னு ஒன்று இது தரப்பட்டாங்களாம். அது வந்து ஸ்னோடன் மைல் ரயிலின் உச்சத்தை விட 100 அடி அதிகமா உள்ளது. அப்படின்னா வந்துட்டு 3600 அடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுல ஒண்ணு புதுசா வந்ததுனால இப்ப பிரிட்டன்ல இது டாலஸ்ட்ன்றதுக்கு பதில் இன்னொன்னு வந்துருது இதுல. இது பாருங்க, 1886ல ரயிலை இயக்குவதற்கு டீசல் இவ்வளவு அறிமுகப்படுத்தி இதான் சார் ஃபர்ஸ்ட். இது வந்துட்டு வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டீசல் அது அறிமுகப்படுத்தின இந்த இது வந்து ரயில்ல மவுண்டன் ரயில்ல இங்கதான் 1886ல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரயில் பாதையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம்
1986 வரை கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அது வந்து இந்த வேல்ஸினுடைய உயரமான மலையில் செலுத்த நீராவினங்களை பயன்படுத்தி வந்தாங்க. அது வரைக்கும் அந்த ஸ்டீம் என்ஜின் தான் அது பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை இயக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார். இப்படிதான் சார் இந்த ட்ரெயின் முதல்ல இது வந்துட்டு நார்மல், இது பிளைன்னு சொல்லலாம். இது ஹையஸ்ட் பிக் போறது இன்னும் நல்ல ஸ்டீப்பா போகும். அது போற இது வந்துட்டு வேற விதமா. இப்படிதான் அந்த பல் சக்கரங்கள்லாம் இருக்குது. அது ரயிலுடைய பல் சக்கரம் நம்ம இதையே பார்த்தேன் நான். நம்ம ஊட்டியில உள்ள பல் சக்கரத்தோட வண்டி இத மாதிரியான டைப் ஆஃப் இது இல்லை. இது சிங்கிள் இது மட்டும் இருக்கும். இது 2 பக்கமும் இருக்கும். இந்த பல் சக்கரத்தை பார்த்தீங்கன்னா போத் சைடு அந்த இது சைடுல பாருங்க 2 பக்கத்துல இருக்கும். இது வந்து சிங்கிள் தான் இருக்குது. ஊட்டி மவுண்டன் ட்ரெயின்ல ஒரே ஒரு நடுப்புற தான் இருக்கும், சென்டர் மட்டும். இது வந்து போத் சைடு அப்படின்னா வந்து ரொம்ப போறதுக்கு இது வந்து ஸ்டீப்பா ஏறுது. அதனால போத் சைடு வந்து அந்த இது இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வேல்ஸின் உயர்ந்த மலைமேட்டு பகுதி ஸ்னோடன் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்னோடன் என்றால் பனிமலை என்பதாகும். இந்த மலையின் வாகன வசதியோ அல்லது ஒற்றையடி பாதை வசதி ஏதும் இல்லாமல் மிக கரடு முரடமாக மோசமாக இருக்கும். மலை ஏறுபவர்கள் வழி ஏற்படுத்தி கொண்டு கால்நடையாகவோ அல்லது கழுதைகளை பயன்படுத்தியதான் சொல்வார்கள். இந்த மலையின் மேட்டு பகுதியில் உள்ள உயர்ந்த சிகரத்துக்கு ஆங்கில மொழியில் ஸ்னோடன் சம்மிட் அப்படின்றாங்க. ஆர் வேல்ஸ் ஹையஸ்ட் பீக் என்று பெயர். இது வேல்ஸ் மொழியில் யா வித்வா, அது ஒய்ஆர்ன்றது தான் அவங்க சொல்றாங்க. தி டிஹெச்இ நம்ம சொல்ற தி. வித்வான்றது மவுண்டெயினா. இது வேல்ஸ் லாங்குவேஜ்ல. நெக்ஸ்ட் சார். வேல்ஸ் மொழியின் கலாச்சாரத்தை பேணும் வகையில் 2022ஆம் ஆண்டு முதல் வேல்ஸின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுக்கான தேசிய பூங்காவும் யார் வித்வா என்று அழைக்கப்பட வேண்டும் என்று வலித்து. அது வரைக்கும் முன்னாடி வந்து இவங்க வேல்ஸ் ஹையஸ்ட் பீக் அப்படி இங்கிலீஷ்ல தான் இருந்தோம். இப்போ வந்துட்டு 2022 ரொம்ப ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாம் போட்டு, ஏன்னா வேல்ஸ் லாங்குவேஜ் தான் எதுக்கும் பயன்படுத்தணும், எல்லா இடத்துல ஆபீஸ் நேம்ஸ் எல்லா இடத்துலையுமே போடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வேல்ஸ் நாட்டில் ஆங்கிலம் மற்றும் வேல்ஸ் ஆகியவை அதிகாரப்பூர்வ மொழிகளாகும். அரசாங்க செயல்பாடுகள் இவ்விரண்டு மொழிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. இதுல குறிப்பா வந்துட்டு 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 96.7% அங்கு குடியிருப்போரில் 3 வயதுக்கு மேற்பட்டவர்களின் முதன்மை மொழியாக வேல்ஸ் இருக்கிறது. 96.7% அங்க 3 வயசுக்கு மேல கூட கம்பல்சரியா வேல்ஸ் லாங்குவேஜ் பண்றாங்க. வேல்ஸின் இடப்பெயர்கள் பெரும்பாலும் புராணங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளை அடிப்படையாக கொண்டு வைப்பார்கள். அதன்படி யா வித்வா என்கிறது பொருள் ஆண்களின் தாடியாலான ஆடை அணிந்திருந்த ஒரு பயங்கரமான ராட்சதனின் வெட்டப்பட்ட தலையின் மேல் இறுதியாக ஓய்வு எடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு அதுக்கு மீனிங் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு ராட்சசன் இருந்தானா, அவங்க கதை. அந்த ராட்சசன் ரொம்ப உயரமா இருப்பாங்க. யாரு அவங்ககிட்ட சண்டை போட்டாலும் அவங்கள சாகடிச்சுருவாங்க. யார் வரைக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் இது பண்ணி என்ன செய்வானா, ஒருத்தர் சாகடிச்சாருன்னா அவங்க தாடியை மட்டும் வழிச்சு அதை வந்துட்டு ஒரு குல்லா மாதிரி அதை செய்வாங்க. இத மாதிரி எத்தனை பேர் அவன் சாகடிக்கிறான், அந்த குல்லாவை பெருசாக்கிட்டே போவான். தாடி மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. தாடியை மடிச்சிட்டான்னா அவரு வின் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அவரை சாகடிச்சிருவாங்க. சாகடிச்சு ஒவ்வொருத்தரையா எடுத்துக்கிட்டே இவர் இது பண்ணிட்டு போனாராம். கடைசியில கிங் ஆர்த்தர்ங்கிறவது அவருக்கு ரொம்ப இதுவாய்ப்போச்சு. என்னடா இவன் இப்படி ஒரு ராட்சசன் இந்த மலையில இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் வராரு. அவருக்கு இவருக்கு பெரிய சண்டை நடக்குது. அதுவும் பல நாள் டே அண்ட் நைட்டா நடக்கிற சண்டை. அந்த சண்டையில கடைசியில அவர் என்ன பண்ணிக்கிறாரு, கிங் ஆர்த்தரு ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து இவன் தலைமையில போட்டுடுறார். போட்டு அவனை சாவடிச்சுறாரு. சாவடிச்சுட்டு அவனை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேல கல் குவியல சேர்த்து வச்சாராம். அதுதான் அந்த சுனோடோனியா அப்படின்றாங்க. அந்த ஹையஸ்ட் பீக்னு சொன்ன பாருங்க, அதுதான் அந்த சுனோடோனியாவா. அப்பதான் பார்த்தா இந்த ராட்சச இது எல்லாத்தையும் வந்து எல்லாருடைய தாடியை வச்சு நெய்து வச்சுட்டு ஒரு கேப் பெரியதா வச்சிருந்தாங்க. அது ஒரு கதையா சொல்றாங்க. அது உண்மையா நடந்ததா போச்சான்றது கிடையாது. பெரும்பாலான இடத்துக்கு அவங்க பேர் வச்சதெல்லாம் பார்த்தா இது மாதிரி ஒரு ராட்சசன் பேரு, இன்னொருத்த பேரு. இன்னொன்னு கேட்டா அந்த கிங் ஆர்த்தர் வந்து அதுக்கப்புறம் அவரு நாட்டுக்கே போகலையா. அவரு அங்கேயே இந்த மலையிலேயே தங்கி இருந்திருக்காருன்னு ஆடு மேய்க்கிற பசங்க மாடு மேய்க்கிற பசங்க பார்த்துட்டு நான் கிங் ஆர்த்தரை பார்த்தேன், உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. எல்லா ஜனங்களா பார்க்க போறான்னு போய் பார்த்தா அங்க உண்மை இருக்காதான். அவர் காணாம போயிட்டு வர்றார். இப்படி இருந்து கடைசியில அவரும் அங்கேயே செத்து போயிட்டாரு அப்படின்றாங்க.
ஸோ கிங் ஆர்த்தருக்கு அப்புறம் வேல்ஸுக்கு வந்து பார்க்கறதுக்கெல்லாம் இவங்க வந்து இங்க இருந்துட்டு இளவரசர்கள் தான், இங்கிலாந்து இளவரசர்கள் தான் வேல்ஸ் நாட்டுக்கு போயிட்டு அதை கண்காணிச்சுக்கிறது, அதை பராமரிக்கிறதுக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அதுக்குன்னு ஒரு டீம் அமைச்சு முதல்ல யார் யார் அந்த கொண்டு வரதுன்னு போனாங்க. நம்ம சார்லஸ் இப்ப இருக்கிற இங்கிலாந்து கிங் வந்து சார்லஸ் கூட அவர் இளவரசராக இருக்க பார்த்து வேல்ஸ் இளவரசர் தான். அந்த வேல்ஸ் நாட்டில் அவர் வந்துட்டு இளவரசராக இருந்திருக்காரு இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும், மகாராணி சாகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட இறப்புக்கு பிற்பாடு தான் இவர் கிங் ஆகிட்டு கிங் சார்லஸ் நீங்க வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தையும் அப்படி சொல்றாங்க, அது சீக்வன்ஸா போகுது. யாரெல்லாம் பிரின்ஸா இருந்தவங்க எல்லாம் இங்க வந்து இருந்துட்டு போனாங்கன்னுட்டு. அந்த மாதிரி அது ஒன்னொன்னையும் இந்த மலை ரயில் சமதளத்தை 2 தண்டவாளக்கு இடையில் ஓடும் ரயில் போன்றதில்ல, பல் சக்கரத்துடன் கூடிய மலையேற்ற ரயிலாக இதை ரேக் ரயில் என்று சொல்கிறார்கள். இது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் சார், பார்த்துட்டா ஓகே. இம்முறை ரயிலின் சக்கரங்கள் 2 தண்டவாளங்களுக்கு இடையே அப்படி புறப்பட்டு போகுது. சோடோனிய மலை மேட்டுப்பகுதியில் உள்ள உயர்ந்த சிகரமானதுக்கு பார்த்துருவேன். இது பாத்துட்டுமா? இல்ல 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 வெயிட் பண்ண இது இருக்கட்டும் சார், போடுங்க ப்ரீவியஸ். இதுல போகுது கீழே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா, சமதளத்தில் ஓடும் ரயிலினால் சமாளிக்க முடியாத விட இம்முறையில் செங்குத்தான சரிவுகளை பெட்டிகளை மேல் நோக்கி இழுத்து செல்ல முடியும். இந்த அமைப்பில் 2 வழக்கமான தண்டவாளக்கிடையில் 2 ரேக் பார்கள், அவை ஒன்றோடு ஒன்று படி இல்லாமல் உள்ளன. அது ஸ்டெப்ஸே இல்லாத அப்படியே சாய்த்து வைக்கப்பட்டு ஒரு ஏணியில் எப்படி ஒரு நபர் தனது கால்களை மாறி மாறி படி வைத்து இருக்கிறாரோ அதை போலவே என்ஜின் மற்றும் ரயில் பெட்டிகள் பினியன்கள் அல்லது பற்கள் மேல் ஏறும். இப்படியே படிப்படியாக பெட்டிகள் மேல் நோக்கி இழுத்து செல்லப்படும். பின்னாடி இருந்து அப்படி புஷ் பண்றது, புஷ் பண்ணி அப்படியே போகுது. அந்த பல் சக்கரத்தை வச்சு 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 போகுது. நமக்கு தெரியல அது மாதிரி அது மலை உச்சிந்து செங்குத்தா ஏறுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. ட்ரெயின்ல நம்ம ஜாலியா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது அவ்வளவு கரெக்டா அதை கொண்டு போறது, நல்லா ஸ்டீப்பா போகுது அந்த ட்ரெயின், அது மட்டும் தெரியுது. அது எப்படி சைட்ல பார்த்தோமா நமக்கு தெரியுது, சைட்ல உள்ள மலையில நம்ம ஏதோ மேல் நோக்கி நாம ஏறுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் சார். ஸ்னோடன் மலை மேட்டுப்பகுதியில் உள்ள உயர்ந்த சிகரமான ஸ்னோடன் சமிட் என்கிற யார்வித்வாக்கான அவளோடு நாங்கள் பயணத்தை மேற்கொண்டோம். வந்து ஆயிப்போச்சு, பிள்ளைகள்லாம் ஜாலியா இருக்காங்க. வண்டி இப்போ மலைப்பாடத்தாக்குள் நுழைகிறது. தொலைவில் இடதுபுறமாக ஆழமாக லைப்ரரிஸ் கணவாய், ஒரு பெரிய கனால் அப்படி இருக்குது. அதை நாங்க பார்த்தோம். அப்படியே போயிட்டு ஜனங்க உட்காந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. வண்டி பாட்டு அப்படியே மூவ் ஆகுது, நமக்கு தெரியல. ஆனா இது ஹைட்ல அப்படியே ஏறுது, செங்குத்தா ஏறுது இந்த ட்ரெயின். நெக்ஸ்ட் சார். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஆனா அந்த ட்ரெயின் போற ஜர்க்கிங்ல அது அப்படி இதான் சார் இந்த சம்மித்து கடைசியில. நெக்ஸ்ட். இதுதான் அந்த ஸ்னோடன் சம்மித் லாஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்துலதான் கடைசி இதுதான் பீக். இந்த போட்டு கல்லெல்லாம் போட்டு பாரு, இது வந்து பிரதர் எக்ஸ் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி வேணும் அப்படியே. இந்த இடத்துலதான் அவனுடைய அந்த மண்டை ஓட வச்சு போட்டு, அந்த ராட்சசனுடைய மண்டை ஓட்ட அங்க கீழே வச்சு கல்லுங்கெல்லாம் போட்டு சார் கல் குவியெல்லாம் போட்டு மேல அப்படியே வச்சிருக்காங்க. அந்த பீக்கை போய் ரீச் பண்ணிட்டா ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம மலை உச்சியில வந்து சேர்ந்துட்டோம். ஈவன் தொட்டப்பட்டா கூட நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா, அந்த நடக்கிறதுக்கு முடியாது அந்த இடத்துக்கு. அதனால நம்ம டவர்ல ஏறி பார்க்குறோம், இதான் தொட்டப்பட்டா டிஸ்டன்ஸ்ல வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து இந்த சுனோடோனியா பீக்லயே போயிட்டு எங்க மக்கள் எல்லாம் ஏறி உட்காந்து பிள்ளைகள்லாம் ஜாலியா அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. அங்க இருந்து சுத்தி பார்த்து எல்லா கண்ட்ரியும் பார்க்கலாம். இந்த மலை உச்சி இருந்துட்டு ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அங்க இருந்து நல்லா தெரியுது, பார்வைக்கு நல்லா விசிபிளா தெரியுது. நெக்ஸ்ட் சார். இது என்னுடைய எல்டர் சன்னும் மருமகளும். நெக்ஸ்ட் சார். இது என்னுடைய யங்கர் சன்னு. சுனோடோனியா தேசிய பூங்கா 223 சதுர மைல்களுக்கு மேல் பரவி உள்ளது. 223 சதுர மைல், அவ்வளவு பெரிய பெரிய அது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இறுகி கிடக்கும் வியத்தகு பாறைகள் நிறைந்த இந்த நிலப்பரப்பை காணும்போது மனதுக்கு இதமாக இருக்கிறது. கம்பீரமான மலைகள், அந்த மலைகளின் உச்சியில் இருண்ட மேகங்கள், ஒரு பெரிய பேக்ரவுண்ட் நல்லா அருமையா இருக்குது. கீழே படிக தெளிவான நீரில் தெரிகிறது. அதே நேரத்தில் புதிய நீரோடைகள் மலைகளின் ஓரங்களில் வழிந்து ஓடுகிறது.
இதெல்லாம் அங்க பார்க்கும்போது அந்த மலையிருந்து பார்த்தோம் அப்படியே நின்று கீழே பார்த்தா தண்ணி அப்படியே வெட்டி விட்ட குளம் ஏரிக்கு மாதிரி தெரியுது. முதல்ல ஏரிதான். அதுல இந்த மலையோட இதுல வியூலாம் நல்லா தெளிவா தெரியும் பார்க்கிறதுக்கு. நெக்ஸ்ட் சார். இந்த மாதிரிதான் மலையில பார்த்தீங்கன்னா அங்கங்க ஏரிய மாதிரி இருக்குது. ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல அழகா தண்ணி நல்ல தெளிவு தெளிவான இதா இருக்குது. எந்த நேரம் மேல பார்த்தா மேகக்கூட்டம் அது இது இருக்குது. சுத்தி ரம்யமான காட்சி. இது நம்ம சமதளத்துல இது பாக்குற மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து அந்த உச்சி பேர்ல அந்த உச்சியில இந்த மாதிரி தண்ணி நிறைஞ்ச ஏரிகள், மலைக்குன்றுகள் இது எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் சார். இப்படிதான் இந்த வாக்கிங் வரவங்களாம் அது மலையேற்றம் போறவங்களாம் சைட்லயே வராங்க. ட்ரெயின் ஒரு பக்கம் போக இவங்க ஒரு பக்கம் நடந்து வராங்க. இவங்களை இந்த ஷார்ட்கட் ரூட்லாம் இருக்குது. அதனால இவங்க வேகமா வந்துடுறாங்க. இந்த ட்ரெயின் மாதிரியே வராங்க. இத ஆக்சுவலா அந்த படத்துல நம்ம பாக்குறத காட்டு அது அதை நேரடியா பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நெக்ஸ்ட் சார். நல்ல அருமையான இடம் சார். அது மலை அடிவாரத்திலும் சரி நிறைய இயற்கை வளங்களோட நல்ல பார்க்கறது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இடமா இருக்கு. நெக்ஸ்ட் சார். இதுதான் அந்த வண்டிகளா லாரி ஏரியா கொண்டுட்டு போறதுக்கு ஐட்டம் எல்லாம் கொண்டு போறதுக்காக ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. ரோடு அது தனி. அது லோக்கல் நிலையம் ரயில்கள் செல்லக்கூடிய உயரத்தில் உள்ளது. இது பனி உச்சி மாநாட்டில் இருந்து ஒரு மண் சரிவு தடுக்கிறது. இது அங்க போறதுக்கெல்லாம் பலர் பாறையில் ஏறுவதை பார்க்க முடியுது. மலையேற்ற வீரர்கள் தங்கள் மலையேற்றத்துக்கு குளோக்வின் டூர் அர்டுவின் என்கிற பாறையை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு இதை வச்சுக்கிறாங்க. அதான் நான் ஷார்ட்கட் ரூட் நம்புறேங்க. அந்த வகையில வந்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. நம்ம வந்து இவரு நம்ம கேள்விப்பட்ட பேர் எட்மண்ட் இலாரி நம்ம எவரெஸ்ட்ல இது பண்ணாருங்களா. அவர் வந்துட்டு 1953ஆம் ஆண்டு தனது புகழ்பெற்ற செயின்ட் மலை ஏற்றுக்கிறதுக்காக அதனுடைய கொண்டு போற எக்யூப்மெண்ட் சரியா இருக்குதா பாக்குறதுக்காக இங்க வந்தாராம். இங்க வந்து டெஸ்ட் பண்ணாருன்னு சொல்றாங்க. ஹிலாரி வந்து இங்க டெஸ்ட் பண்ணிக்காரு. இந்த சுழற்சியா அனைத்து பிரிட்டிஷ் மலைகளிலும் அதிக உயரம் உள்ளது. நான் ஏற்கனவே சொன்னேன் பிரிட்டன் இதுதான் ஹையஸ்டா இருந்தது. இப்ப அதை வின் பண்ணிட்டு இன்னொன்று 100 அடி கூட விட இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவற்றின் சிகரங்கள் மற்றும் பள்ளத்தாக்கள் செதுக்கப்பட்ட வடிவங்களுடன் யுகங்கள் தோறும் உருவாகும் இதிகாச புராண மற்றும் மனித வரலாற்றின் காதல் ஆகியவற்றுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன. நிறைய கதைகள் சொல்றாங்க. அதுதான் இங்க இந்த இடத்துல பார்த்ததுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை வச்சிருக்காங்க. இந்த ஒரு மலையை பார்த்தா அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. நிறைய குன்றுகள் இங்க இருக்குது. அடுத்த ஸ்லைட்ல வரும் அது. அந்த குன்றுகள் எல்லாமே எல்லாமே கிட்டத்தட்ட இதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் குறைவான இடம் தான். இதுதான் ஹையஸ்ட். ஒரு ஒரு குன்றுக்கு ஒரு பெயர் சொல்றாங்க. இந்த இடத்துல இது நடந்தது அது நடந்தது எல்லாமே கட்டுக்கதைகளா உண்மையா நடந்ததா தெரியாது. அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டோரிஸ்ன்னுறாங்க ஸ்ட்ரைட்டாவே. இது வந்து ரியலா நடந்ததுன்றது விட இதெல்லாம் ஒரு ஸ்டோரின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க இதுல நம்பிக்கைகள் அதிகமா வச்சிருக்காங்க. இந்த ராட்சசம் வருதோ பிசாசு வருதோ இது வருதோ அது மாதிரி எழுதலாம். இன்னொன்னு அது அடுத்த கட்டத்தில் ஒரு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சார். வேல்ஸ் மக்களின் நம்பிக்கையின்படி இது தேவதைகள் ராட்சதன் சார் முன்னாடி முன்னாடி ராட்சதர்கள் மற்றும் மன்னர்களின் அற்புதமான நிலம். அதான் தேவதைகள் ராட்சதர்கள் இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு கதை சொல்றாங்க. அனிமாசலான் என்னும் அரக்கன் அங்கு வாழ்ந்ததாக நம்புகிறார்கள். சுனடாவின் உச்சிக்கு கீழே உள்ள கிளாஸ்கேது என்ற இடத்தில் மன்னர் ஆர்த்தர் தனது இறுதிப் போரில் ஈடுபட்டு அங்கேயே இறந்தார் என நம்புகிறார்கள். இதெல்லாம் ஸ்டோரிஸாவே இருக்குது. மேலும் வேல்ஸ் மக்களுக்காக பல தலைமுறைகளாக வேல்ஸ் இளவரசர்கள் சபையை நடத்தினர் என்கிறார்கள். மலை ஏறுபவர்களுக்கும் கால்நடையாக நடைப்பயணம் செல்பவர்களுக்கும் பெரும் கடினமான பூமியாக இது இருக்கிறது. அல்பைன் மலர்களும் மற்ற அரிய வகை பூக்களும் பனிப்பொழிவால் கொட்டி காய்ந்து கிடக்கிறது. மேலும் இறந்து போனவரை புதைக்க கல்வட்டங்கள் நம்ம வந்து அந்த தொல்லியல் இதுல பார்த்தோமா சொல்லுவாங்க. கீழே வந்து புதை குழிகள் இதெல்லாம் புதைச்ச உடனே சுத்தி வச்சு கல் வைப்பாங்க. அதெல்லாம் அங்க நிறைய அது மாதிரி புதைச்சு வச்ச கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. குடிசை வீடுகள், கைவிடப்பட்ட சுரங்கங்கள், தேவாலயங்கள், ஒரு 2 3 சர்ச்சஸ் அந்த பகுதியில் நாங்க போன பகுதியில இடிஞ்சு கிடக்குது. அங்கெல்லாம் மொத்தமே வாழ்ந்தவங்க கொஞ்சம் பேர் தான். ஒரு 100 200 பேர் தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. அது இருந்திருக்காங்க. அது அவங்க அந்த இடத்துல கல்குவாரிங்க இருக்குது. கல்குவாரியில வேலை செய்யறதுக்காக ஆளுங்களை கொண்டு போவாங்க. அவங்க அங்கேயே தங்கி இந்த கல்குவாரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அதை இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கைவிடப்பட்ட சுரங்கங்கள் இதெல்லாம் அங்க நிறைய இருக்குது. நாங்களும் அதை பார்த்தோம்.
அந்த மாதிரி இடிஞ்சு போறதெல்லாம் பார்த்தோம். இங்க காணப்படும் இந்த பழமையான மலைகள் சுமார் 450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக 450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக எரிமலை சக்திகளால் வெடித்து மேல் நோக்கி எரியப்பட்டு மீண்டும் பூமியின் ஆழத்தில் தள்ளப்பட்டவைகளே. இவைகள் ஒரு காலத்தில் 10,000 மீட்டர் உயரத்தில் மேகங்களுக்கு மேலாக இமயமலை அல்லது அமெரிக்காவில் உள்ள ராக்கி மலைகளை விட உயர்ந்திருந்தன. ஒரு காலத்தில் இருந்ததுலாம். காலப்போக்கில் காற்று மற்றும் மழை ஆகியவை அவற்றின் தற்போதைய நிலையை உருவாக்கி பனி யுகங்கள் அவற்றை குளிர்வித்து இந்த மலை முகடுகளை செதுக்கியுள்ளன. இந்த நிலப்பரப்பில் மனித இனம் இருந்ததற்கான சான்றுகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அங்க இருந்ததுக்கான இந்த ஹிஸ்டாரிக் இதெல்லாம் அங்க போர்டெல்லாம் வச்சு அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. ரயில் பாதையில் 2 இடத்தில் காட்டால் குறுக்கிட்டு மிகப்பெரிய தடை ஏற்படுத்தியிருந்தது. அவற்றை கடப்பதற்காக பாலங்கள் கட்டப்பட வேண்டியது. கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடந்து முடிந்தால் சுனோடர் உச்சி மாநாட்டுக்கு எளிதில் செல்ல வழிவகை செய்யப்பட்டது. இது நாங்க போறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. இதெல்லாம் அப்படிலாம் இருந்துதான். அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. நாங்க போகும்போது ரொம்ப ஸ்மூத்தா தான் போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஆறுகளும் ஒரு பழங்கால ஓக் காடுகளின் வழியே பாய்ந்து ஓடி மேல போகுது அப்படின்னு. வழியில் காணப்படும் கைவிடப்பட்ட எளிமையான அடர்ந்த சுவர்கள் கொண்ட பல குடியிருப்புகள் ஒரு காலத்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் அவ்வளவுதான் அங்க மொத்தமே வாழ்ந்தவங்க. எல்லாம் அந்த குவாரியில வேலை செய்யறாங்க. அவங்க வந்துட்டு இருந்தாங்க. இந்த குவாரி ஓனர் வந்துட்டு எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க கீழே போங்கன்னு சொன்னாக்க அவங்க அங்க இருந்துட்டு காலி பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. அந்த மாதிரி கைவிடப்பட்ட வீடுகள், கோயில்கள் அதெல்லாம் அங்க பார்த்தோம் நாங்க. நெக்ஸ்ட் சார். நாங்கள் செல்லும் ரயில் விரைவில் பிஷப் குட்மேனின் வீடு என்றும், பிஷப் குட்மேன் ஒருத்தர் இவரை வந்து அங்க வந்து தியானம் பண்றதுக்காகவே போயிருந்திருக்கிறார். 400 ஆண்டுகளுக்கு முன்பே சுனோடன் ஒரு ஓரத்தை நிலத்தை வாங்கினார். தியானம் செய்யறதுக்காகவே அவர் ஒரு இடத்த வாங்கினாராம். அங்க ஒரு ஷெட்டு போட்டாராம். ஷெட்டு போட்டுட்டு அவர் அங்கேயே வந்துட்டு டே நைட்டா வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்தாராம். அது மாதிரியான ஒரு அங்க இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சுனோடைய திறந்தவெளி சமப்பகுதியில் ரயில் போகும்போது மேற்புறத்தை சிறிது தூரம் ட்ரெயின் போயிட்டு பத்தி மேல நம்ம வந்து இப்போ கார்ல கூட மேல ஓப்பன் கேஜெட் திறக்க பாருங்க, ரேஞ்சுன்னு அது மாதிரி திறந்துட்டு மேல வந்து பார்க்கலாம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதையும் நாங்க பார்த்தோம். அது மேல ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு. குழந்தைகள்லாம் அதை நின்று வேடிக்கை பார்க்கறது தான் இருக்குது. இங்க எல்லாவற்றுக்கும் ஒரு கதை உண்டு. நீண்ட காலத்துக்கு முன்பு ஒரு குகையில் வசித்து வந்த காந்திரிக் பிடபிள்யூடி என்கிற அசிங்கமான முதியவர் ஒரு குழந்தையை பிடித்து சாப்பிட முயன்றார். ஒரு நாள் அவரது வீட்டுக்கு அருகில் ஒரு வேலையால் அந்த முதியவர் எதையோ சாப்பிடுவதை கவனித்தார். அது ஒரு மனிதரின் கை என்பதை கண்டு திகிலடைந்தார். அந்த கை காணாமல் போன ஒருவரின் கை என அடையாளம் காணப்பட்டது. உடனே கிராம மக்களுக்கு தகவல் கொடுக்க ஓடினார். கிராம மக்கள் சூழ்ந்து கொண்டு கற்களை கொண்டு அந்த முதியவரை தாக்கி குகையில் இருந்த அந்த கிழவனின் தலையை வெட்டினார்கள். அப்பொழுது குவிந்ததுதான் இந்த கற்குவியல். ஒரு இடத்துல பார்த்தா நிறைய கல்லுகளை போட்டு வச்சுக்கிருக்காங்க. நிறைய கல் குவியலா இருக்குது. என்னன்னு கேட்டா அதுக்கு இப்படி ஒரு கதை சொல்றாங்க. அந்த கிழவனார சாகடிச்சிட்டாங்க, இப்படிதான் பண்ணாரு. எதுக்காக எரிஞ்சாங்க பாரு, அந்த கல் எரிஞ்சது அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் அந்த கல் குவியல். ஆக உண்மையா நடந்தா இருக்கலாம், இல்லை நடக்காம இருந்திருக்கலாம். இப்ப நாங்க கேள்விப்பட்ட வரையிலும் பார்த்தா ஸ்டோரிஸ் நிறைய விடுறாங்க. அங்க உள்ள மக்கள் அப்படி எழுதி வச்சிருக்காங்க. மேபி அதே போல் இன்னொரு கதையும் உண்டு. எங்க அருகில் உள்ள ஒரு குகையில் மன்னர் ஆர்த்த தூங்குகிறார். இதை ஆடு மேய்க்க அங்கே இங்கு சுற்றி இருந்தது ஒரு மேய்ப்பன் கண்டுவிட்டார். அவரை பின்தொடர்ந்து சென்று அந்த குகையை ஒரு முறை கண்டுபிடித்தார். கிராம மக்களுக்கு தகவல் கொடுக்க ஓடினார். கிராம மக்கள் அங்கே போனபோது ஆர்த்தர் அங்கே இல்லை. ஆயினும் அவர்கள் அதை நம்பினார். மன்னர் ஆர்த்தர் இங்குதான் எங்கோ மறந்து வருகிறார் நம்பினார். அவங்க என்ன பேசினாலும் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டது, மேய்ப்பர்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார்கள். இப்படிதான் ஒருத்தர் நம்பிக்கிறது. இவன் வந்துட்டு நம்ம சினிமா டைலாக் சொன்னாங்க பாரு, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான கதையா இதுக்கு ஒரு கதை வச்சுக்கிட்டாங்க. ஓரிடத்தில் செங்குத்தான சாய்வை நெருங்கி கார்னட் உட்கையினை சுற்றி திரும்ப தொடங்கும் போது லான்பரிஸ் மற்றும் அதன் இலான் படங்களை நோக்கிய கண்கவர் காட்சி காணலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஏறும்போது ஒன்று ரெண்டாவது இல்லை, பல இடத்துல இது மாதிரி பார்க்கலாம். ரொம்ப அழகா அப்படியே கீழே பார்த்தா கணவாய்கள்லாம் தெரியும், ஏரிகள் தெரியும், மரம் எல்லாம் வந்துட்டு நிறைய பூ பூத்திருக்கிற அதெல்லாம் தெரியும். அப்படி 2 பக்கத்துல நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான காட்சிகளை தான் நம்ம பார்க்கலாம். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சார். துணோடு ஏரியாவை அடைந்ததும் நாம் நம்மையே மறந்து விடுவோம். வேல்ஸ் மொழியில் இந்த பூங்காவை
எரிரி கழுகு நாடு என்று அழைத்தது ஏன் என்பது புரிகிறது. இதுவரை இப்படி ஒரு இடத்துக்கு சென்றதில்லை என எண்ணுவோம். சுனோடோனியாவின் நமக்கு சலிப்பே இருக்காது. ஏனென்றால் மலையை சுத்தி பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கும். சுனோடன் இந்த உச்சியை அடைந்தவுடன் சுவாசத்தை அப்படியே எல்லாரும் அப்படிதான் பண்ணுவோம். சும்மா ஐ மீன் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டுமா அங்க போய் காத்தை நல்லா இழுத்து மூச்சை இழுத்து அப்படி விட்டு பார்த்தா என்னமோ காத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நமக்கு நம்ம தான் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது. சுத்தமான காற்று அவ்வளவு ஹைட்ல அது உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கிறது. நம்ம இது நமக்கு நாமே செல்ஃபா என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி. சுனாடனின் உச்சி மாநாட்டை உலகமே உங்களுக்கு காலடியில் இருப்பதாக உணர்வு. இங்கிருந்து அருகில் உள்ள நாடுகளை காண முடியும். வேல்ஸை பார்க்கலாம், இங்கிலாந்து பார்க்கலாம், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து மற்றும் சொர்க்கத்தையே காண முடியும். தென் திசையில் ஆரோவின் கணவாய்களை இது சவுத் டெஸ்டன்ஸை பார்த்தா ஆரோவின் கனால்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அங்க இருந்துட்டு மன்னர் ஆர்த்தர் தனது இறுதி போரை இங்குதான் நடத்தினார் என்று சொல்லுகிறார்கள். அது இதனுடைய சரித்திர நிகழ்ச்சிகள்லாம் நம்மளால ஊர்ஜிதப்படுத்த முடியல. ஆனா அருமையான இடம். அப்படியே மலையில இருந்து பார்க்கும்போது இப்ப கூட நம்ம வந்து சில இடத்துல இருந்து பார்த்தா சில ஊர்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். தொலை தூரத்துல தெரியுது பாருன்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் எனக்கு போனேன். ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கிருந்து பார்த்தா இதான் சைனான்னு காட்டினாங்க. சைனா அது பக்கத்துல தெரியுது பாரு பில்டிங். ஆனா இங்கிருந்து பார்த்தா ஒரு சின்ன 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 பில்டிங்லாம் தெரியுது. மரங்கள் அதெல்லாம் தெரியுது ஓரளவுக்கு. சைனாவை பத்தி நமக்கு சந்தோஷம். அடே அப்ப இங்க இருந்து பார்த்தா இவ்வளவு தூரத்துக்கு தெரியும் சைனா இங்கதான் இருந்தான்ட்டு. ஈவன் ராமேஸ்வரம் பக்கத்துல மண்டபம் பக்கத்துல ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து பார்த்தா சிலோன்ல பஸ்ஸுங்க ஓடுறதுலாம் தெரியுது. நல்லாவே தெரியுது. நான் அதை பார்த்திருக்கேன். இங்க இருந்து நம்ம இந்தியாவில இருந்துகிட்டு சிலோன்ல பஸ் ஓடுறது ரோட்ல போறதுலாம் பார்க்க முடியாது. அது மாதிரி இது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. அந்த திசையில இருந்து பார்த்தா இதுதான் அயர்லாந்து காட்டுது, இந்த பக்கம் பார்த்தா ஸ்காட்லாந்து காட்டுதுன்றாங்க. அந்த இடத்துல உள்ள இதெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் நல்லா பார்வைக்கு நல்லா தெளிவா தெரியுது. நெக்ஸ்ட் சார். அதுல இந்த மவுண்டன்ஸ் ஹையஸ்ட் பீக் அதை பத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஸ்னோடன் சொன்னது 3560 அடி. அதுக்கு கீழே கார்னெட் லெவலின்னு ஒண்ணு இருக்குது. அது 3491 அடி. கார்னெட் ஆஃப் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்குமே இந்த குன்றுகளுக்கெல்லாம் இதெல்லாம் வேல்ஸ் லாங்குவேஜ்ல கொடுத்துருக்கிற நேம்ஸ். எவ்வளவு ஹைட்ன்றது கொடுத்துட்டாங்க, எவ்வளவு மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்தந்த இடத்துக்கு ஒரு கதை சொல்றாங்க. அத்தனை குன்றுகளுக்கும் அந்த இடத்துல ஒரு கதை தெரியுமா, இது இப்படிதான் நடந்தது, அப்ப போட்ட குண்டு, அப்ப உருவான குண்டு தான் இது. ஆனா முதல்ல சொன்னாங்க சயின்டிபிக்கா வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால அது இது பண்ணி கீழ்நோக்கு வந்து அது இறுகி உறைஞ்சு போற பாறை. அதான் உண்மை, அதான் ரியலிஸ்டிக். இதெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு இந்த பெயருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதை வச்சு இந்த பெயர்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு குன்றுகள். நெக்ஸ்ட் சார். இது எல்லாம் முடிச்சுட்டு நாங்க அங்கிருந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பாங்கோர் விக்டோரியன் காட் பியர்ஸுக்கு வந்தோம். அந்த காட் பியர்ஸுங்கிறது அது ஒன்றும் இல்லை, பெரிய இல்லை. நம்ம பாம்பன் ரயில் பாலம் மாதிரின்னு வச்சுடுமே, அந்த அந்த மாதிரி. இது வந்து கடலுக்குள்ளவே ஒரு இது போட்டு அந்த பியர்ஸ்ன்றது மாதிரி ஒரு இது கட்டுறாங்க, படகு வீடு அந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அங்க என்னன்னு கேட்டா ஒருத்தர் புதுசா கல்யாணம் ஆனவங்க அங்க போயிட்டு காதல் நினைவு சின்னமா ஒரு மலர் வளையம் வச்சுட்டு வந்துடுறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வச்சுட்டு அவங்க அந்த இது அவங்களே பராமரிக்கணுமா. அந்த அவங்க வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களே பராமரிக்கணும்னு. ஸோ அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு சொந்த மாதிரி. அது எவ்ரி இயர் அந்த வெட்டிங் டே அன்னைக்கு போறது, மறுபடியும் அங்க போயிட்டு நம்ம மலர் வளையம் வச்சு அதை இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு இதுக்காக அந்த இடத்த வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு டைம் பாசிங்காக அந்த பாங்கோர் விக்டோரியன் கார்பியஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்று வச்சிருக்காங்க. இதுதான் எங்களுடைய இன்னும் நிறைய இடத்துல நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் ஷார்ட்டா வந்து நம்ம டைமுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டுருக்காங்க. இந்த போட் ஜெட்டிலேருந்து அப்படியே போகுது. அப்படியே போயிட்டு நீட்டாக போகணும். ஒரு இடத்துல அப்படியே பார்த்தோம். ஒரு போட்டோ எடுத்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் சார். இதுதான் அந்த பிஎஸ்ல வந்துட்டு கடைசியாக நாங்கள் இந்த இதில் பண்ணது. இன்னும் வேறு சில இடங்கள்லாம் போனது. எனக்கு டைம் கருதி இதோட இதை இது பண்ணிக்கிட்டுறேன். நெக்ஸ்ட் சார். அவ்வளோதான். இதுதான். இப்ப அந்த இன்னொரு வீடியோ அதான் போட்டுருங்க சார். இது உண்மையிலேயே என்ன கேட்டா ஜஸ்ட் நாங்க போறதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வேற ஒன்றும் இதுல பெரிய இதுவாக கிடையாது.
யாராவது போகணும்னு விரும்புறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. நல்ல அருமையான இடம். மற்ற இடத்த போறது போடுங்க சார் வீடியோ ஆன். நன்றி. வேல்ஸ் சுத்தி காமிச்சதுக்கு நன்றி சார். அருமை அருமை. அதாவது ஒரு பயணம் போறது வந்து நமக்கு வந்து ஒரு தனி அனுபவம். அத வந்து வெளிப்படையா நம்ம வந்து சொல்றது, நம்ம மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுன்றது, அது நம்ம நம்ம வந்து நம்ம அந்த எப்படி நம்ம ஃபீல் பண்ணோம், நம்மளோட என்ஜாய்மெண்ட் எப்படி இருந்தது, அந்த ஒவ்வொரு இன்பமும் நமக்கு வெளியில வருது. அது நீங்க ஓவராலா எப்படி ஃபேமிலியோட போனீங்க, அந்த பிள்ளைங்களோட போனீங்க, பிள்ளைங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்றதை விட அவங்க எல்லாம் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணீங்கன்றது இதுல முழுக்க முழுக்க தெரியுது. அது வரவேற்க தகுந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி சார், ரொம்ப நன்றி. பார்ப்போம். வாங்க அடுத்து யார் பேசுறது, ஒவ்வொருத்தரா பேசலாம். பேசுறேன் சார். நான் போகணும். சக்கரபாணி சார், எங்களை வேல்ஸுக்கு கூட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று அதோடு சேர்ந்து நீங்கள் வரலாறு கதைகள்லாம் சொன்னது தான் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஆத்தர்ஸ் டேல்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட கண்ட்ரி ஃபோக் டேல் மாதிரி. அது வந்து நம்மளோட இதை விட மோசமாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்று நான் கவனித்தேன் சார். அதாவது நம்ம ஊட்டிக்கும் இங்கேக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தேன். நான் ஊட்டி வந்து இப்போ ரீசெண்டாக போனோம். அங்கே அது வந்து அந்த இங்கே வந்து அப்படியே அந்த பச்சை பசேல் இந்த இயற்கை அப்படியே வச்சுருக்காங்கல்ல. அங்கே வந்து மலையே காணுங்க சார். எல்லாம் வீடாயிருச்சு. எல்லாம் எங்கே பார்த்தாலும் அந்த மலை முழுசும் வீடாக இருக்குது. இங்கே வந்து அந்த மலை முழுசும் மலையாக இருக்குது. ஸோ அந்த அந்த ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அந்த வேல்ஸில். அது அப்படியே மலையாக விட்டுருக்குறாங்க. நம்ம ஊரில் அது முழுசும் வீடாக்கிட்டாங்க, ஹோட்டல் ஆக்கிட்டாங்க. பெரிய ஹோட்டல் ஒன்று நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நான் பார்த்தேன் வித்தியாசம். ஆனால் தேங்க்ஸ் ரொம்ப உங்கள் ஃபேமிலியெல்லாம் காட்டினதுக்கு. அது ரொம்ப கஷ்டம் உங்களோட சுற்றுலாவை வந்து இப்படி நீங்கள் பேசுறதுங்கிறது. ஸ்டீஃபன் சார் சொன்னாப்புல அது ஈஸி இல்லை. நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணீங்களோ அதை எங்களுக்கு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். கதையை சொல்லிடலாம், இது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம். ஊட்டியில வந்து பாத்தீங்கன்னா மரம் வந்து நிறைய மரங்கள் இருக்கும், சுத்தி சுத்தி மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் இருக்குது. நாங்க இப்ப ரீசெண்டா போனேன், நானும் நாராயணன் சாரும் ரீசெண்டா போனோம். நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு மிடோஸ் வந்து அது ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி இன்னும் பிரமாதமா இருக்கும். ஹோட்டல் கட்டியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. முன்னாடி நான் வந்து 4-5 முறை போயிருக்கேன் ஊட்டிக்கு. அந்த அந்த டெவலப்மெண்ட் எனக்கு நல்லாவே தெரியும். நான் சின்ன வயசுல போனதுக்கும் அதுக்கப்புறம் மிடில் ஏஜ்ல போனதுக்கும் இப்போ போனதுக்கும் வந்து ஹோட்டல்ஸ் நிறைய வந்துருச்சு, இல்லைன்றது. ஆனாலும் இந்த இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மிடோஸா தான் இருக்குது, ஒரு மரம் கூட கிடையாது எங்கேயுமே. ஆனா அங்க நம்ம ஊட்டியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரம் தான், எல்லாமே மரம் தான். அது இதை விட ஹைட்டு வேற, 10,000 அடி உயரம். இது 3,500 அடி தான் உயரம். வித்தியாசம் இருக்குது பார்க்கும்போது. மகிழ்ச்சி மேடம், நன்றி. அடுத்து யார் பேச? ரெக்ஸ் எதனா பேசுங்க, வாங்க. நீங்க தான், உங்களை தான் பாராட்டணும். உங்களுக்கு ஒரு கைத்தட்டல், ரெக்ஸ் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போம் முதல்ல. இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அது நல்ல அங்கிள் அருமையா எடுத்து சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கூட்டு போய் அங்க கைடா இருந்ததுனால இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. அதுல என்னன்னா நிறைய தகவல்கள் அங்கிள் அதுக்கப்புறம் சேர்த்துருக்காங்க. அதுல நிறைய படிச்சிருக்காரு. அந்த புக்ல எல்லாம் படிச்சு அதை சுவாரஸ்யமா வந்து எடுத்து சொன்னது உண்மையாலுமே ரொம்ப அருமையா. அது வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு, இருந்தாலும் அது எனக்கே நிறைய விஷயங்கள் மறந்துருச்சு. அங்கிள் அதை நினைவூட்டினதுல நல்ல ஒரு மலரும் நினைவுகளா இருந்துச்சு. அதுல அங்கிள் சொன்னாரா என்னன்னு தெரியல, இந்த மலையில தான் வந்து எட்மண்ட் ஹிலாரி வந்து பயிற்சி மேற்கொண்டார் இங்க எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவதற்கு முன்பா. அதனால அது ஒரு 3 பீக்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க.
3 மலை இருக்குது, மலை உச்சி இருக்குது. ஒன்று வந்து இந்த பென் நெவிஸ் ஸ்காட்லாண்டில் உள்ள உயரமான சிகரம். அடுத்து ஸ்கெஃபல் பைக்குன்னு இங்கிலாந்துல உள்ள உயரமானது. 3வது தான் இந்த ஸ்னோடோனியா. ஸோ இந்த 3 மலை சிகரத்தையும் இது என்னன்னா ஃபண்ட் ரைசிங்காக மலையேற்ற வீரர்கள் வந்து 24 மணி நேரத்தில் அதை ஏறணும். ஸோ அப்படி அவங்க வந்து 24 ஹவர்ஸ்ல இந்த 3 பீக்கையும் ரீச் பண்ண முடியும். ஒவ்வொரு பீக்கையும் 24 ஹவர்ஸ்ல அப்படி போயிட்டு வந்து அது மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல இந்த ஸ்னோடோனியா வந்து 3வது இடம். இது அங்கிள் சொன்ன மாதிரி ட்ரெயின்ல கூடவே அவங்க வர்றது வந்து இப்படிதான் அன்னைக்கு வந்து எட்மண்ட் ஹிலாரி வந்து பயிற்சி மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல அருமையான இடம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க கண்டிப்பா எல்லாரும் விசிட் பண்ணணும் அந்த இடத்த. ஸோ நல்லா அழகா சொன்னீங்க அங்கிள். நிறைய தகவல்களோட சேர்த்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ அங்கிள். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, உலகம் பொழுத கதை விட்டுருக்காங்கன்றது நிறைய தெரியுது. பின்னாடி அந்த கட்டுக்கதைகள் இருக்குது இல்லையா, உலகம் பொழுத நிறைய இடத்துல அந்த கட்டுக்கதைகள் ஆதி காலத்துல அந்த இது இருந்திருக்கு. அது கல்ச்சரலா வளர்ந்துருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த சிச்சுவேஷன்ல அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு தோன்றி அங்கங்க கட்டுக்கதைகள் இருக்கு. இன்னும் உலகம் பூரா சுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டோம்னா நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. வாங்க சிவகுமார் சார் பேசுறீங்களா? நல்லா இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம் கேட்டப்பாங்க சார். ரொம்ப அருமையான தொகுப்பு, பயண தொகுப்பு ரொம்ப அதாரணமா இருக்கீங்க. நல்லா தொகுப்பு கொடுத்தீங்க. நல்லா இருந்தது. மேடம் சொன்ன மாதிரி வேட்ஸ்க்கே எங்களை கூட்டு போயிட்டீங்க. நல்லா இருந்தது. கடைசியா நமக்கு த கிரேட் ட்ரெயின் ஜேர்னி நல்லா இருந்தது. அது இன்னும் கூட என்ன காமிச்சிடலாம். இந்த ஒரு முழுக்க உங்க குடும்பம் தான் அந்த ட்ரெயின்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூட வேற யாரும் பாப்புலேஷன் இருந்தாங்கன்னா தெரியல எனக்கு. எல்லாமே உங்க குடும்பம் தான் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 33 லட்சம் மக்கள் தொகை கொண்ட வேல்ஸ் நகரம். அது வேல்ஸ் நகரமா வேல்ஸ் சிட்டியா சொன்னாங்க. அதுல இந்தியன் வேல்ஸ் நாடு. அது இந்திய ஜனத்தொகையே கொஞ்சம் இருக்கு. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. சாப்பாடெல்லாம் ஓரளவு பரவாயில்லையா? உங்களுக்கு எல்லாராலும் தாங்க முடியுங்களா? ஓரளவு உங்களுக்கு அஃபோர்டபுளா இருந்தா ஒத்துக்கிச்சா சாப்பாடெல்லாம் ஓகேவா? அது குளிர் ஜாஸ்தி தான் சாப்பாடெல்லாம். ஓகே சார். நார்மலா லண்டன்ல என்ன சாப்பிட்டு அதை நாங்க வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, சாப்பாடு பிரச்சனை இல்லை. ஓகே, அகாமடேஷன் தங்குதெல்லாம் நல்லா இருந்ததுங்களா? எல்லாம் ஓகே. சூப்பர். வாழ்த்துக்கள் சார். அருமையா தொகுத்து கொடுத்துருக்கீங்க. நல்ல பயண தொகுப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டு. சார், கீழே இருந்து மேல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ட்ரெயின் ஜேர்னி 2 ஹவர்ஸ்க்கு மேல நினைக்கிறேன். என்ன ரெக்ஸ் அரௌண்ட் 2 hours 90 minutes to 2 hours. ஓகே. ஒரு நாள் ஸ்டே பண்ணீங்களா? எத்தனை நாள் ஸ்டே பண்ணீங்க? இல்ல நாங்க ஸ்டே பண்ணவே இல்லை. நாங்க எல்லாம் வேற இடத்துக்கு வந்துட்டோம். அங்க ஸ்டே பண்ண முடியாது. அது வந்து அந்த பாயிண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வந்துறணும். ரிட்டர்ன் வந்துட்டீங்க. ரைட். ஸ்டே பண்ணல. பங்க் ஹவுஸ்லாம் எடுக்கல? இல்ல சார், இல்ல. சரிங்க. வாங்க, அடுத்து யார் பேசுறது? ஸ்ரீதர் சார் வாங்க பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா அதாவது எக்ஸ்பிளிசிட்லி அண்ட் எக்ஸ்பிளனேஷனோட எல்லாம் சொன்னீங்க. வெரி நைஸ். சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபேமிலியோட போறப்பவே அதே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அது வந்து சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஒரு நடுவில் ஒர்க் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு குரூப்பா போறப்ப அது தெரிஞ்சவங்க கூட்டிட்டு போனாங்கன்னா, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நம்மளே போனோம்னா மேலே இங்கேயும் பார்த்துட்டு திரும்பி வந்துடும். ஒண்ணுமே ரொம்ப ரசிக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் யாராவது கைடு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இட்ஸ் வெரி நைஸ். இன்ஃபேக்ட் இது மாதிரி நாங்கள் முதல்ல ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து கூட்டு போனோம் ஃபேமிலியா. அப்போ வந்து அதே மாதிரி தான் சுவிட்சர்லாந்து தெரியும், நிறைய மவுண்டன் இருக்குது. ஸோ அதுல வந்து நாங்க போன மோட்டம் வந்து ஜெர்மாட்டுங்கிறது 7000 feet ஹையர். நாங்க போனது வந்து ஸ்னோ. அதனால ஃபுல்லா எங்க பார்த்தாலும் சுவிட்சர்லாந்து பார்த்தோம் ஒரு 20 மவுண்டன் இருக்கும் போல் இருக்குது. அதெல்லாமே ஆல்ப்ஸோட தர்றதான் வரிசையா இருக்கும். ஸோ அது மேலே ஏறது அந்த ட்ரெயின் நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சூரிச்சிருந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயின் போகும். அதுக்கப்புறமேல புல்லி நீங்க அதே மெக்கானிசம் தான் புல் பண்ணிக்கிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரெயின் ட்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி போகாம, சப்போஸ் அந்த புல் டிட்டாச் ஆனா கூட ட்ரெயின் அங்கேயே நிற்கும், பின்னாடி போகாது. அந்த மாதிரி ஒரு பல்கரம் ஆக்டிவிட்டி வச்சிருப்பாங்க.
ஸோ அது மேலே போகிறது வந்து ஜெர்க்கே இருக்காது, அது பாட்டுக்கு அமைதியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இருக்குது. நாங்கள் அங்கிருந்து அங்கே ஒரு 2 days ஜெர்மாட்டில் தங்கியிருந்தோம். -5 டிகிரி நல்லா இருக்கும், -5 -8 ரொம்ப அருமையா இருந்தது. திரும்பி வர்றதுக்கு வந்து வி டுக் ஒன் ட்ரெயின். அது வந்து கிளேஷியர் எக்ஸ்பிரஸ் ரிமெம்பர் கரெக்ட். அது வந்து அந்த மவுண்டன் ஜெர்மாட்ல இருந்து ஆரம்பிச்சு இட் வில் கோ வயா கம்ப்ளீட் ஆல்ப்ஸ் போயிட்டு 9 hours ஆகும் திரும்பி ஜூரிச் வர்றதுக்கு, கிரவுண்டுக்கு வர்றதுக்கு. ஜூரிச் தான் கேபிட்டல் ஆஃப் இது. அது என்ன பியூட்டி அப்படின்னா எங்க சுத்தி வர வந்து ஒரே ஒயிட் அந்த ஸ்னோவா இருக்கும். அந்த கிளேஷியர் எக்ஸ்பிரஸ் வந்து அந்த பனியை உடைச்சிட்டு போறது வந்து எல்லாம் ஆயிக்கும். நடுவில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 டனல்ஸ், ஏகப்பட்ட பிரிட்ஜு. சில பிரிட்ஜ் வந்து மேல இருந்து பார்த்தோம்னா கீழே விழுகிற மாதிரியே இருக்கும், அவ்வளவு பெரிய கர்வேச்சர்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். நான் ஆக்சுவலா வீடியோ எடுத்தேன். நான் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அந்த 4-5 hours கம்ப்ளீட்டா வீடியோ எடுத்தேன் நான் ஜூரிச் இதெல்லாம். அப்கோர்ஸ் வீடியோ எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல வச்சுங்களேன். பட் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போனா இட் இஸ் வெரி என்ஜாயபிள். அது தேர் நோ டவுட் அபவுட் இட். ஒன்லி திங் இஸ் எல்லாத்துக்கும் சாப்பாடு பிடிச்சதாங்கிறது பார்க்கணும். அதுதான் இது. நாங்க அந்த ட்ரெயின்ல வர்றப்போ ஒரு 8 hours வர்றப்ப என்னுடைய பையனுக்கு பசி தாங்கல. எப்ப பார்த்தாலும் அந்த அதே குரோஷன்ட் பிளஸ் பன்னு அதுதான் கொடுத்துருக்கான் ட்ரெயின்ல. ஜூரிச் ஸ்டேஷன் வந்த உடனே அப்பா அப்படின்னா என்னடா ரைஸ் விற்கிறாங்க, ஒரு இடத்துல ரைஸும் ஃபிஷ்ஷும் வச்சாங்க, போய் வாங்கி சாப்பிட்டுட்டு. அது மாதிரி ஃபுட்டும் இருக்கணும். அப்கோர்ஸ் நீங்க சொன்ன இடத்துல எல்லாம் கண்டிப்பா அந்த மெக்டொனால்ட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுனால நம்ம எனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ். ஆமா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குட், வெஜிடேரியன்களும் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அல்லது பொட்டேட்டோ சிப்ஸ் அதான் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதேதான் வருஷம் முழுவதும் சாப்பிட போறோம், ஃபியூ டேஸ் சாப்பிட போறோம், என்ஜாய் பண்ணிட்டே போக வேண்டியதா இருக்கு. வெரி நைஸ் சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாங்க ஆர்வம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். சார் சக்கரமணி சார், நன்றி சார், கூட்டு போயிட்டீங்க. அதாவது பயணத்தை பற்றி சொல்லணும்னா எப்படி போகணும், என்ன மாதிரி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சிறந்த உதாரணம் சார். அதாவது எல்லாவற்றையும் தொகுத்து கரெக்டாக என்ன தேவைங்கிறத அப்படியே அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது இப்போ நானும் தான் இப்போ நிறைய இடங்களில் பயணம் போயிட்டு இருக்கிறோம். நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் என் பையனும் என் பொண்ணு ஜெர்மனிலேருந்து வந்திருந்தா. வரும்போது நாங்கள் பிஏ ஐலண்ட் போயிருந்தோம். இங்கே கனடா பக்கத்தில் இங்கே ஒரு மாகாணம் தான், நோவாஸ்காட்டியர்னு இன்னொரு பக்கத்துக்கு போகணும். பிஏ ஐலண்ட் போகணும். ஆனால் குடும்பத்தோடு மொத்தமாக போய் பிள்ளைங்களோட போய் சந்தோஷமாக இருக்கிறது பார்த்தீங்களா, அது ஒரு அலாதியான மகிழ்ச்சி தான் சார். அந்த மகிழ்வு கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் 10 வருஷமாக எனக்கு கிடைக்கல. 10 வருஷம்னா ஏன்னா பிள்ளை ஜெர்மனியில் இருக்கும்போது அவளுக்கு லீவ் இருக்காது, இவனுக்கு லீவ் இருக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. போன வருஷம் தான் எதேர்ச்சியாக அமைஞ்சது. அது நாங்கள் வந்ததுனால நீ வாடான்னு சொன்னபோது மாப்பிள்ளை மருமக எல்லாரும் ஒன்று போல் வந்ததுனால பிஏ ஐலண்டில் போய்ட்டு அங்கே ஒரு ரூம் போட்டு தங்கி காட்டேஜில் இருந்து தங்கணும். எங்கே போனாலும் இது மாதிரி இயற்கையான காட்சிகள் தான். நாங்கள் கேரவான் எடுத்து போயிருந்தோம். நாங்கள் ஒரே கேரவான்லேயே நாங்கள் ஒரு 8-9 பேர் போகிற மாதிரி இருந்தது. அதுலேயே அங்கே ரூம் எடுத்ததுனால அது நல்லா இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது இப்போ எனக்கும் சொல்ல வரணும் போல தான் இருக்குது. ஆனால் நம்ம எங்கே சொல்ல வர்றோம், எப்படி அந்த கோர்வையாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப அருமை. நல்லா இந்த மாதிரி ஒரு பயனுள்ள நல்ல கருத்தை எல்லாருக்கும் அந்த கொண்டு சேரும்படி எடுத்து சொன்னீங்க பார்த்தீங்களா, அருமையாக இருந்தது. பெரிய வாழ்த்துக்கள். நன்றி ஸ்டீவன் சார். இது ஒரு வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. சொன்னா பார்த்தாது, நீங்க ரெடியாகி வரணும். வருவோம் சார், வருவோம் சார், அடுத்து வருவோம் சார், வருவோம். பயணங்களை பகிர்ந்துக்கிடுவோம் சார். நிச்சயமா எடுத்துட்டு வாங்க, கனடா பத்தி சொல்லுங்க. கட்டாயம் சொல்லுவோம் சார். வரேன் சார், கட்டாயம் வரும். வாழ்த்துக்கள், பெரிய நன்றி சார். மாலதி பேசுறியம்மா? மாலதி, சரி, ஓகே. கோபால் கிருஷ்ணன் சார், ரிஃபை பாய், வாங்க சார். சார் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார் அருமை சக்கரபாணி சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எங்களுக்கெல்லாம் செலவில்லாம வேல்ஸை சுற்றி காமிச்சிட்டீங்க, சிறப்பு. ஸோ சுற்றுலாவுடைய டெஃபினேஷன் கொடுத்தீங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப முக்கியமும் கூட. ஸோ இதில் கைடட் டூரிசம், கைடோட இன்ஃபர்மேஷனோட அந்த இடத்த பார்க்கறான்றது ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. அது ஒன்று தான். ஏன்னா நிறைய பேர் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க மல்டி லிங்குவலில்
எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் இந்த சொல்லும் போதே உங்கள் முகத்தில் நல்ல மகிழ்ச்சி, ஆஸ் இஃப் நீங்கள் அந்த இடத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்தோம் உங்கள் முகத்தில். ஸோ இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் கூட நான் வந்து யூகேல நீங்கள் இருந்த காலகட்டங்களில் மேல சம்மரில் அங்கே தான் இருந்தேன், பக்கத்தில் லிவர்பூல்ன்ற ஒரு இடத்துல. பட் எனக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை அது போய் பார்க்கறதுக்கு. ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக போய் பார்ப்போன்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஸோ பொதுவாகவே யுனைடெட் கிங்டம் அப்படின்றது வந்து இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, நார்தர்ன் அயர்லாந்து, வேல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இதெல்லாம் ஒரே நாடுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நாட்டில் வந்து வேல்ஸுடைய தாய்மொழி பற்று எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த நாட்டில் குறிப்பிட்ட மலை தலம், சுற்றுலா தலமான இந்த இடத்துக்கு போய் வந்தது பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். ஸோ அந்த நாட்டிலையும் மூட நம்பிக்கைகள், அறிகுறிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ 1888 வந்து டீசல் உபயோகப்படுத்தி அந்த ட்ரெயினை இயக்கி இருக்கிறாங்க அப்படின்ற தகவலையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம ஊட்டி ரயிலுக்கும் அந்த ரயிலுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிஞ்ச் மெத்தட், அந்த ராக் பார் டைப் அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் புதுசாக சொல்லியிருந்தீங்க. ஸோ கற்குவியல்களுக்கும் கதை உண்டுன்றது செவி வழி கதைகளையும் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சிறப்பு, நல்லா இருந்துச்சு சார். சிறப்பு, வாழ்த்துக்கள் சார். நன்றி ஸ்டீஃபன் சார், தேங்க்யூ. சார் நன்றி நன்றி. நானும் வந்துடுறேன் சார். சக்கரபாணி சார் சூப்பரா இருந்துச்சு, கட்டுக்கிட்டு தான் வந்தேன். வீட்டுக்கு வர இடத்துல வேலையும் பார்த்தாச்சு. இங்க ஏற்கனவே சார் நினைக்கிறேன் லண்டனை பத்தி ஒரு எழுத்தாளர் அமுதா, கேக்குதாங்களா? ஸ்டீபன் சார் ஏற்கனவே லண்டனை பத்தி ஒரு அமுதா எழுத்தாளர் வந்து ரொம்ப பிரமாதமா அகிலா எழுத்தாளர் தானே அவங்க? அகிலா எழுத்தாளர் அவங்க ஒரு புக் எழுதிருக்காங்க, அது பத்தி பேசினாங்க. ஆமா, ரொம்ப அருமையா சொன்னாங்க. சாரும் ரொம்ப இதா சொன்னாப்புல. சாருடைய அதெல்லாம் கேட்கும்போது நிறைய அந்த என்ன சொல்றது, டிவில் ஏவில் இந்த மாதிரி அரக்கன் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்கிறாங்க. அதுல இதை பத்தி நான் படிக்கும்போது ரொம்ப விசித்திரமான ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இதுல கோட் பண்றேன், நீங்க சொல்லாதனால. அது உண்மையா பொய்யா அல்லது பல கிசாக்கள் ஒன்னா இருக்குமான்னு தெரியல. அதாவது இங்கிலாந்து வேல்ஸ் இடத்துல வந்து கிட்டத்தட்ட இந்த நடந்த 200 ஆண்டுகள்ல ஒரு ஒரு 3 தடவை கப்பல் மூழ்கி இருக்கான் அந்த கடல்ல, வேல்ஸ் இங்கிலாந்துல. அது 3மே டிசம்பர் 5ஆம் தேதி தான் மூழ்கி இருக்கு. அதுல ஒவ்வொரு கப்பல்லையும் ஒவ்வொரு ஆள் தான் பிழைச்சாங்களாம். அதுலயே 3 பேர்ல ஒவ்வொருடைய பேரும் ஹக் வில்லியம்ஸ் சொல்லி, இதை துணுக்க மட்டும் நான் படித்தேன். இது எவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கைக்குரிய விஷயம்னு எனக்கு தெரியல, ஏஐல செக் பண்ணணும். மற்றபடி நீங்க எல்லாமே சொன்னீங்க. 2வது இயற்கை காட்சியில காட்டுறதோட உங்க குடும்ப அங்கத்திலும் காட்டினீங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தா இவர் மூத்தவர் இளையவர் நான் அழகா சொல்லிடுவேன் உங்க போட்டோக்களை பார்த்ததுல இருந்து. ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த வேல்ஸை பத்தி நீங்க எடுத்து சொன்னதுக்கு. அடுத்தாப்புல இப்ப நிறைய பேர், இப்ப நான் நினைச்ச வரைக்கும் இப்போ கோபாலத்திரன் சார் கூட வெளியெல்லாம் போயிட்டு நிறைய வந்திருக்கிறாங்க. நிறைய பயண அனுபவங்களை இப்போ பெறலாம் போல இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை நான் கண்ட பயணங்கிற தலைப்பில் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸ்டீஃபன் சாருக்கு தலைப்பு கிடைச்சிருச்சு. அடுத்தாப்புல ஸ்வீடன் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி, நன்றி சார், நன்றி. இதுல அவங்க தான் சாரே சொல்லிட்டாரு, எல்லா இடத்துக்கும் ஒரு கதை வச்சிருக்காங்கன்ட்டு. அந்த கதையில இது ஒரு கதையை சேர்த்துக்க இருக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், சொல்லிட்டாருல கதை வச்சிருக்காங்கன்ட்டு. அப்புறம் சார் அங்க இருந்து சைனா தெரிஞ்சுதா? இல்ல சைனா தெரியல, இந்த கண்ட்ரி மட்டும் தான் தெரியுது. நானு இது முசௌரியில, முசௌரியில மேல ஏறி இந்தியாவில முசௌரியில இருந்து பார்க்கும்போது சொல்றாங்க, அது தெரியுமா பிள்ளைங்க, அதுதான் சைனாங்க. எனக்கு அடே இப்ப அவ்வளவு. அது சரி, ஓகே. அது வந்து பக்கத்து இங்க இருந்து சொன்னா அது ஏதோ கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்தது. நீங்க எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, இன்னும் சைனா அங்க இருந்து தெரியாது, சரியா கவனிக்கல போல. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. மாலதிவாமா. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நான் இப்பதான் ரீசெண்டா உங்களோட காந்தலூர் சாலையை இப்பதான் கேட்டேன், அதை பத்தியும் சொல்லணும். ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணி அதோட சேர்த்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கும் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உண்மையிலே சொன்ன மாதிரி அந்த வேல்ஸை சுத்தி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதான் வெறும் மலை முகடுகள் தான், அந்த மலை முகடுகள் பார்த்தது அவ்வளோ அழகா இருந்தது.
நீங்க அதுவும் நிறைய கூடுதலா நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். வேல்ஸை சுத்தி பார்த்த சந்தோஷம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு சார். ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி நன்றி மேடம். மெம்பர்ஸும் நாங்க பாக்குறோம். அதனால ஒவ்வொரு டூர்லயும் வந்து நீங்க ஃபேமிலியோட போயிட்டு இவ்வளவு சந்தோஷமா பிள்ளைங்க தான் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்றீங்களே, நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது ஆமா மேடம், ஆமா மேடம். சொல்றதுலயே புரியுது. உங்களோட நீங்க இப்ப இந்த பிரசன்டேஷன் கொடுக்கும்போதே உங்க ஃபேஸ்லயே அவ்வளோ ஒரு புன்னகை, அவ்வளோ ஒரு மலர்ச்சியா இருக்குது. உண்மையிலேயே அவ்வளோ ஒரு ஹாப்பியா நீங்க இருக்கிறீங்கன்றது உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் இதுக்காக தான் சார் எல்லாருமே வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 லைன் போட்டீங்க பாத்தீங்களா, கோட்ஸ் போட்டீங்க ஆமா இல்லையா, மேடம், அதுக்கு ஏத்த ஆமா மாதிரி அந்த ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்களோட பயணக்கட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அருமை சார். நன்றி நன்றி. வாங்க கோபால் ரத்னம் சார், சொல்லுங்க. சார், இந்த வேல்ஸ் பத்தி பேசும்போது ஆக்சுவலாக பாரதியாருடைய கவிதை தொகுப்புல வேல்ஸ் இளவரசருக்கு வாழ்த்து அப்படின்னு ஒரு கட்டுரை படித்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஸோ அது வெரிஃபை பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா வேல்ஸ் இளவரசருக்கு வாழ்த்தி ஒரு ஒரு சின்ன ஒரு கவிதையை ஏற்றியிருக்கார் பாரதியார். அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேங்க்யூ சார். இல்ல சார், இப்போ கிங் சார்லஸ் இருக்காருல்ல, இவர் வந்து இந்தியாவுக்கு 10 தடவை வந்திருக்கார் சார். 10 தடவையில சென்னைக்கும் வந்திருக்காரு. சென்னைக்கு வந்திருக்காரு, மதுரைக்கு போயிருக்காரு. ஒருவேளை ஏன்னா பாரதியார் காலத்துக்குள்ள இப்ப இதுல 10 தடவை மேபி பாரதியார் உயிரோடு இருக்கப்ப ஒரு வந்திருக்கலாம். எனக்கு எனக்கு கூட கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டவுட் இருக்குது. இங்க நம்ம ரிப்பன் பில்டிங்ல வேல்ஸ் இளவரசருக்கு பாராட்டு நடந்தது மாதிரி எனக்கு ஒரு ஒரு நினைவு இருக்குது. நான் கூட கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும். ரொம்ப நேரம் யோசனை பண்ணேன். நம்ம ரிப்பன் பில்டிங்ல வேல்ஸ் இளவரசருக்கு யார் சார்லஸா முந்தினவங்களா யாரும் தெரியல. பெரும்பாலும் இங்கிலாந்து இளவரசர்கள் முன்னாடி இருந்தவரா இருப்பார். இந்த அதான் சார்லஸ்க்கு முன்னாடி இருந்த இளவரசருக்கு ஒரு வாழ்த்து படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. பட் நான் ஆமா, எனக்கு 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 அந்த நினைவு இருந்தது. கண்டுபிடிச்சிடும் பார்க்கலாம். மகிழ்ச்சி. வாங்க கல்யாணி மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சக்கரபாணி சார். உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு மெயின். உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு மெயின். நீங்க அங்க வேல்ஸ் போனதை சொன்னதை விட நீங்க மகிழ்ச்சியா பேசினப்ப எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அப்புறம் அந்த ட்ரெயின் வந்து நம்ம ஊர் பழனி மலையில இருக்கிற வின்ச் மாதிரியா சார்? இல்ல இல்ல மேடம், இல்ல ட்ரெயின் தான். நம்ம ஊட்டி ட்ரெயின் மாதிரி வச்சிருக்கோம். ஊட்டி ட்ரெயின் மாதிரி அது ஒரு தடவை ஊட்டியை விட நம்ம சிம்லாவுக்கு போற ட்ரெயின் மாதிரியே இருக்குது ஆல்மோஸ்ட். இதுக்கு அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கட்ட. ஊட்டி ட்ரெயின் கூட வச்சுங்க. ஊட்டி ட்ரெயின் மாதிரி இல்ல. ஊட்டி ட்ரெயின் வந்து கொஞ்சம் ரொம்ப தான் இருக்கும். இது வந்து நேரோ கேஜ் ட்ரெயின். இது வந்து ஊட்டிக்கு வந்து நாங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல போனோம் சார். அப்பயே புக் பண்ணிட்டு மேட்டுப்பாளையத்துல இருந்து போனோம் சார். அப்பயே செம்ம ரஷ். இப்பெல்லாம் ட்ரெயின்ல காலை கூட வைக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அது ஃபுல்லா புக் ஆயிடுது சார். ஊட்டி ட்ரெயின்ல போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னால நீங்க வந்து யூ கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் தி பிளேஸ். நானுமே அதை பண்ணுவேன் சார். இங்க பக்கத்துல கோயிலுக்கு போறேன்னா கூட அந்த கோயிலை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் போவேன் நானு. அதுக்கப்புறம் அந்த வேல்ஸ் மொழியை பத்தி சொன்னீங்க. அந்த இதுல கண்டெய்னர்ஸ்ல வந்து அவங்க வீடு கட்டியிருக்காங்க. அது இட் லுக்ஸ் நைஸ். அந்த கண்டெய்னர் வீடு பார்த்தாலே அழகா இருக்கு, நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த அந்த சார் கண்டெய்னர்ல வீடா கேரவனா சார்? அது கண்டெய்னர்ஸ்ல இல்ல, அது வந்து வீடு வந்து கண்டெய்னர்ஸ்ல பண்ணதா சார்? இல்லையா? கண்டெய்னர்ஸ்ல கிடையாது, கிடையாது. தனியா வந்து கேரவன் கேன் பி மூவ்ட் தானே சார்? ஆமா ஓகே, ஆமா, மூவ்ட் தான். சோ அந்த விண்ட் மில் வெச்சு வந்து அந்த விண்ட் மில் வெச்சு அங்க ஸ்டீல் ஃப்ரேம் அது இது வச்சிட்டு வச்சிருக்காங்க. இல்ல, அந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றது கூட அங்க விண்ட் மில்னு சொல்றாங்க. ஜெனரேட் பண்றது விண்ட் மில். ஆமா. சோ அப்ப அந்த இடம் வந்து கொஞ்சம் இது விண்ட் அதிகமா இருக்கிற இடமா சார்? அப்போ இல்ல, ஆக்சுவலா அது விண்ட் மில்னு சொன்னது நான் தப்பா கூட இருக்கலாம். வாட்டர்ல இருந்து எடுக்கிறது. அது என்ன ஹைட்ரோ ஜெனரேட்டர். ஓகே சார். ஏன்னா நமக்கு மலையில அந்த விண்ட் மில் அது இல்ல, விண்ட் மில் தவறு. அது விண்ட் மில் கிடையாது. அது மாதிரி விண்மில் மாதிரி டவர்ஸ் நிக்குது. ஹைட்ரஜன் கடல் நீர்ல இருந்து மின்சாரம் தயாரிக்குது.
கடல் நீர்ல இருந்து மின்சாரத்தாங்க. ஓகே ஓகே. அதுதான். அப்புறம் டாங்கீஸ் கழுதைகள் அங்க பாத்தீங்களா சார் நீங்க? ஆமாமா ஆமா, நாங்க பார்த்தோம். அந்த டூரிஸ்ட் போறாங்க இல்லைங்களா, மவுண்டனைஸ், அவங்க எடுத்துட்டு போறாங்க. அவங்க லக்கேஜ் எல்லாம் அதில் போட்டுடுறாங்க. இவங்க நடந்து வராங்க, அதை கழுதைங்க சுமந்துக்கிட்டு போகுது, கூடவே இவங்க வராங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியான கழுதைகளே தானா சார்? அது இல்ல டிஃபரெண்ட் பிரீடா சார்? அதே மாதிரி தாங்களா? அதே மாதிரி தாங்க. 4 கால் இருந்தது, வால் இருந்தது, எல்லாத்தையும் பார்த்தேன். நம்ம ஊர் கழுதை அதெல்லாம் சரி சார். நான் கேக்குறது வந்து இப்போ வேற வேற பிரீட்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கா இல்ல இது வந்து வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் இல்ல மேடம், நம்ம மாதிரி தான் இருக்கு. நம்மளுடைய குதிரையும் பார்த்திருக்கேன், கழுதையும் பார்த்தோம். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே தான், வித்தியாசம் இல்லை. நம்ம ஊர் கழுதை தான், வெள்ளைக்கார கழுதை கிடையாது. இல்ல சார், இல்ல. அதுக்கப்புறம் அந்த கல்குவியல், அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எங்கெங்க எல்லாம் மனுஷன் இருக்காரோ அங்கங்க எல்லாம் கதைகள் இருக்கும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாங்கிற மாதிரி அங்கேயும் நிறைய குன்று, ஒவ்வொரு குன்றுக்கும் ஒரு கதை. ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு குன்றை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம், நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? வேற யாராச்சும்? முடிச்சுக்கலாம் சார். அவ்வளவுதான், எல்லாம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். அருமை சார், நல்லா இருந்தது. அது வந்து போறப்ப, ட்ரெயின்ல போறப்ப நீங்க அந்த செம்மறி ஆடுக பாத்தீங்களா? ஆமா சார், இந்த படத்துல காட்டிருப்பேன், படத்துல கூட இருக்குது. அது அந்த சீன் ஆக்சுவலா கம்மியா இருந்தது சார். நீங்க ட்ரெயின்ல ஃபுல்லா எடுத்துட்டீங்க. இந்த பக்கம் ஒரு சைடுல எடுத்ததை விட இந்த சைடு கிரீனரி அதிகமா இருந்தது. அதுல ஒரு ரெண்டே கிட்டத்தட்ட இவங்க எடுத்த வீடியோஸ் நிறைய இருக்குது சார். It was white color. இல்ல, அது வேற ஏதோ பேர் சொல்றாங்க. white colorல இருக்கு செம்மறியா சார். சக்கரபடி சார், இன்னும் கொஞ்சம் ட்ரெயினை மாத்திரம் நிறைய டீடைல்ஸா நமக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் தெரிஞ்சிருக்கணுமோன்னு ஒரு மனசுல படுது. அது எப்ப ஆரம்பிச்சாங்க, எப்படி போறாங்க, என்ன ஸ்பீட்ல போகுது சார்? இல்ல சார், ஆக்சுவலி நான் இது வந்து என்னோட புக்ல இருந்து எடுத்தது சார். புக்ல இருந்து நான் புக் எழுதிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணணும், அதுல இருந்து எடுத்தது. நிறைய கொடுத்துருக்கேன், நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்ப எப்ப உருவானது அந்த ட்ரெயின். எவ்வளவு ஸ்பீடு சார் போகுது ட்ரெயின்? சார் அது நார்மலா நம்ம 20 கிலோமீட்டர், அவ்வளவுதான் சார். 20 கீழே தான் சொல்லலாம். 20 மெதுவா அப்படியே கொடுத்துட்டே போகுது. கரெக்ட் சார். 20 அதிகம்னு நினைக்கிறேன். இறங்கி ஏறுற மாதிரிலாம் இல்ல ட்ரெயின்ல. இல்ல கிடையாது சார். ஒரே ஒரு இடத்துல மட்டும், நம்ம ஊரு சவுத் சைடு போனாக்கா சிங்கிள் ரேக் இருந்து அந்த காலத்துல, இப்ப எல்லாம் டபுள் ஆக்கிட்டாங்க. சிங்கிள் ரேக் இருந்து அடுத்த ட்ரெயின் வரதுக்காக ஒரு ஸ்டேஷன் நிப்பாட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. கிராசிங்க்கு மட்டும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல தான். சரிங்க சரிங்க, ரைட். எத்தனை நிறுத்தம், நடுவுல எத்தனை ஸ்டாப்? ஒரு 4 இருக்கு சார். 4 or 5. அங்க மக்கள் ஏறுறாங்களா? ஏறுறாங்க. எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருந்தது மொத்தம் ட்ரெயின்ல? நாங்க போன பத்தி 4 இருந்தது. நார்மலா 4 இல்ல 3 தான் போகுமா. நாங்க போனதுல 4 இருந்தது. 4 தான் இருக்கு. நம்ம ஊட்டி ட்ரெயினே மேல போல நமக்கு அது தெரிஞ்சு. நீங்க வீடுங்கெல்லாம் பாத்தீங்களா சார்? மக்கள் வீடுங்க அங்க இருக்கா சார் மலையில? சார் 1 செகண்ட், ரெக்ஸ் ஏதோ கூப்பிடுறாரு எனக்கு. பேசுங்க. சொல்லுங்க ரெக்ஸ் பிரதர், சொல்லுங்க. இல்ல முடியல. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஆன் பண்ணு சார். அங்க நிறைய வீடுங்கெல்லாம் பாத்தீங்களா சார்? மக்கள் வீடுங்க? ஆமா மேடம். இப்ப நம்ம இந்த ஹாலோ பிளாக்ஸ் வச்சு கட்டிட்டு டிமாலிஷ் பண்ணிட்டு போறோம் பாருங்க, அந்த மாதிரி இருந்தது. ஆனா அந்த ஹாலோ பிளாக்ஸ் இல்ல, எல்லாம் கருங்கல்லு தான். கருங்கல்ல வச்சுட்டு சொன்னாங்க, அந்த குவாரியில வேலை செய்யறதுக்காக ஆட்களை கொண்டு வருவாங்க. இந்த குவாரி வேலை நம்ம ஊர்ல செங்கல் சூழா இருக்கிறதுக்காக ஆட்களை வச்சுட்டு ஓலை குடிசை போடுவாங்க. இங்க அவங்களாம் வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓலை குடிச்சுங்களா டிமாலிஷ் பண்ணுவாங்க. அது மாதிரி நாங்க பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம். ட்ரெயின் என்ன ரொம்ப ஸ்லோவா போகுது இல்லையா? ட்ரெயின் எல்லாத்தையும் பார்க்கலாம். பக்கத்துல இருந்தா ஆடு போறது, மனுஷன் போறது, வீடுங்க இருக்கிறது எல்லாத்தையும் தெளிவா தெரியும். எனக்கு என்ன ஒரே ஒரு ஆச்சரியம், 24 மணி நேரமா சொன்னீங்க. இப்ப அந்த ஸ்னோ இருக்கும்போது கூட ட்ரெயின் போகுமாமா? ஸ்னோஃபால், ஸ்னோஸ்னா? ஆமா மேடம், ஆமா எப்பவும் போகுமா.
அப்போ வந்து லிமிட்டெட் 4 சர்வீஸுக்கு பதில் கொஞ்சம் குறைவான சர்வீஸுக்கு போகுமா, குறைவான சர்வீஸ் போகுமா. அதுல இன்னொன்று கேட்டா அந்த எண்டு ரிட்டர்ன் வருது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் தான் லாஸ்ட் ஒரு 4 o'clockன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கரெக்டா டைம் தெரியல. அதுக்கப்புறம் வேற எந்த டிரான்ஸ்போர்டேஷனும் கிடையாது. யாராவது தப்பி தவிர அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இறங்கி நடந்துதான் வரணும். அதை மட்டும் ஒண்ணு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ட்ரெயின் மட்டும்தான், ட்ரெயின் இல்லைன்னா பை வாக்கு, பை வாக், அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் ஏறுறாங்க அது தெரியுமா சார்? எவ்வளவு மலை ஏறத்துக்கு பை வாக்கு ஏறுறவங்க வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? அதுல டைம் கேட்கல சார். பட் சார் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை சார், கூட்டமா வராங்க சார். நமக்கு நமது இங்க என்னமோ நடைப்பயணம் போவாங்க பாரு, அப்படி எடுத்துட்டு போறாங்க. அது மாதிரி ஒரு 10 வயசு பையன்ல இருந்து பாக்குறேன் சார், வயசான வரைக்கும் பார்த்தா அது கூட்டம் கூட்டமா ஏறிக்கிட்டே இருக்காங்க சார். நான் எனக்கு அந்த வீடியோவை நான் எப்போ நேரம் கிடைச்சா ஷார்ட் பண்ணி காட்டுறேன், அந்த ஒரு போர்ஷன் மட்டும். அவ்வளவு கூட்டம் சார், லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மலையாட்டம். அவங்க எல்லாம் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு பின்னாடி லக்கேஜை மாட்டிக்கிட்டு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குது அவங்கள பார்க்கும்போது நமக்கு அந்த கிரௌடு. இல்லைங்க சார், அவங்க தான் வந்து ட்ரக்கிங் என்ஜாய் பண்றாங்க சார், அந்த வெதரை என்ஜாய் பண்றாங்க. ஆக்சுவலி இருக்கிற அந்த வெதரை என்ஜாய் பண்ணிடுறாங்க. மத்த நேரத்துல அவங்களால வெளியில வர முடியாது, அதனால அந்த சன்லைட் கிடைக்காது இல்ல, அந்த நேரத்துல கொஞ்சம் பயன்படுத்திக்கிறாங்க. அதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்புறம் வேற என்ன கேள்வி வச்சிருக்கேன் உங்களுக்கு? கீழே இறங்கும் போதும் அதே ஸ்பீடு தான் வந்தானே வண்டி? சார் ஸ்பீட் அதேதான், ஏன்னா அது கொஞ்சம் நின்று இதுவாக அது மாதிரி. மேல வந்து கோட்டை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அங்க ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள். இல்ல கோட்டை பில்டிங் எடுத்து போனது ஏதோ ஒரு வீடியோல போட்டிருந்தான், ஒரு ஃபேசல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தான். அது மாதிரி கேசல்லாம் நான் பார்க்கல. இந்த ஸ்னோடன் மவுண்டன் அந்த இது லாஸ்ட்ல போய் இறங்கின உடனே பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி அதுல தான் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அதான் லாஸ்ட் ஸ்டேஷன். வெளியில வந்து அந்த காற்று குளிர், என் மனைவியால வெளியே நிக்க முடியல, உட்காந்து குளிர் பயங்கரமா அடிக்குது காற்று. அது ஈவன் ஸ்னோல கூட இருந்துடலாம் பொழுது, நாங்க போற நேரத்துல ஸ்னோ கிடையாது, ஈவன் ஸ்னோவில கூட தாங்கிக்கலாம், அப்படி ஊசி குத்துற மாதிரி காற்று வெளியில. குத்தம். ஆமா ஆமா, அவங்க வரவே மாட்டேங்கிட்டாங்க, உள்ளே உட்காந்துக்கிறேன் சொல்லிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க ரெஸ்டாரண்ட். அந்த இடம் தான் ஸ்டேஷன் மட்டும் தான், வேற அதர் திங்ஸ் எதுவும் பார்க்கல. மகிழ்ச்சி சார், அருமை. ஒரு நல்ல நிகழ்ச்சி கொடுத்தீங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். உங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.